කතා කරන්න යන්නේ එළිදරව් පොතේ 6 වෙනි පරිච්ඡේදයේ ඉඳන්. இன்று நாங்கள் பிரசங்கிக்க போவது நான் பேச போவது 6வது அதிகாரம் வெளிப்படுத்தல் 6வது அதிகாரத்திலே இருந்து. 4 5 අපි පසුගිය ඉරු දිනවල බැලුවා. 4வது 5வது அதிகாரத்தை நாங்கள் போன வாரங்களிலே நாங்கள் பார்த்தோம். ඇත්තට 4 වෙනි පරිච්ඡේදය බලනකොට තමයි අපිට සැබෑ පින්තූරයක් ලාවට හරි දැක ගන්න පුළුවන් වෙන්නේ ස්වර්ගය පිළිබඳව. குறிப்பாக 4வது அதிகாரத்தை நாங்கள் பார்க்கிற நேரம்தான் எங்களுக்கு அந்த பரலோகத்தை குறித்தான ஒரு விதமான ஒரு சாயலை எங்களாலே புரிந்து கொள்ள முடிகிறது. දෙවියන් වහන්සේ ත්‍රිත්ව දෙවියன் වහන්සේ හැටියට සිංහාසනයේ වැජබෙනවා. தேவன் ஒரு ராஜாவாக சிங்காசனத்திலே வீற்றிருப்பதை நாங்கள் காணலாம். ත්‍රිත්ව දෙවියන් වහන්සේ තමයි එතන ඒ සිංහාසනයේ ඉඳගෙන ඉන්නේ. திருத்துவ தேவன் தான் அந்த சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். නමුත් පසුගිය ඉරිදා අපි බැලුවා. ஆனால் போன வாரத்திலே நாங்கள் பார்த்தோம். 5 වෙනි පරිච්ඡේදයට අපි එන විට 5வது அதிகாரத்துக்கு நாங்கள் வருகிற நேரத்திலே සිංහාසනයේ ඉඳගෙන ඉන්න ඒ ත්‍රිත්ව දෙවියන් වහන්සේගේ දෙවැනි පුද්ගලයා වන යේසුස් திருத்துவ அந்த சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற திருத்துவ தேவனாகிய அந்த தேவனுடைய இரண்டாவது நபரத்துவமான இயேசு එතේ සිංහාසනයෙන් ඉදිරියට ඇවිත් මතු වෙනවා බැටලු පැටවානෝ හැටියට කියලා. அந்த சிங்காசனத்துக்கு முன்னாலே வருகிறார் ஒரு ஆட்டுக்குட்டியானவராக. ඉතිහාසයේ சரித்திரத்திலே ඒ කියන්නේ මනුෂ්‍ය ඉතිහාසයේ විතරක් නෙවෙයි. மனுஷனுடைய சரித்திரத்திலே மாத்திரமல்ல දෙවියන් වහන්සේගේ ඉතිහාසයේ පවා தேவனுடைய சரித்திரத்திலே கூட පළමු වතාවට முதல் முறையாக යේසුස් වහන්සේ එකම තැන இயேசு கிறிஸ்து ஒரே இடத்திலே දෙවියන් වහන්සේ හැටියටත් ඉඳගෙන ඉන්නවා. தேவனாகவும் சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கிறார். මනුෂ්‍යෙක් හැටියටත් එතන පෙනෙන්න පටන් ගන්නවා. மனுஷனாகவும் அந்த இடத்திலே காண்பிக்கப்படுகிறார். ඒ දර්ශනය දුටු දේව දූතයන්ට ඉන්න බැරි වුණා. அந்த தரிசனத்தை கண்ட அந்த தேவதூதர்களுக்கு அப்படியே இருக்க முடியாமல் போனது. එහෙමම බැටළු පැටවානෝ ඉස්සරහා බැඳ වැටිලා அந்த ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்னாலே அப்படியே வணங்கி விழுந்து අලුත් ගීතිකාවක් ගායනා ஒரு කරාලු. புதிய பாடலை பாடுகிறார்கள். ඒ කියන්නේ මෙච්චර කල් ගායනා කරේ පරණ ගීතිකා කියන එක නෙවෙයි ඕකෙන් තේරෙන්නේ. அதாவது இவ்வளவு காலமாய் அவர்கள் பாடினது பழைய பாடல் என்பதன் அர்த்தம் அல்ல. මෙච්චර කල් ස්වර්ගයේ ඉඳගෙන ඔය දේව දූතයන් නොදුටු ආකාරයේ ලිතරාවක් අය දැක්කහම இவ்வளவு காலமாய் அவர்கள் அங்கு பரலோகத்திலே இருந்து காணாத ஒரு தரிசனத்தை அவர்கள் கண்டு සිංහාසනයේ වැජ්ජබෙන තැනන් වහන්සේටත් சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவருக்கும் බැටලු පැටවානන්ටත් කියලා අලුතෙන් ගීතිකාවක් නිර්මාණය කරනවා. ஆட்டுக்குட்டியானவருக்கும் என்று ஒரு புதிய பாடலை அவர்கள் ஒரு பாட ஆரம்பிக்கிறார்கள். සෑම කෙනාම මේ 5 වෙනි පරිච්ඡේදය අපි දකිනවා දසදහස් ගණන් කෝටි ගණන් දේව දූතයෝ වැඳ වැටිලා නමස්කාර කරනවා කියලා. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான அந்த தேவ தூதர்கள் தேவன் முன்னாலே இயேசு முன்னாலே அந்த ஆட்டுக்குட்டியானவர் முன்னாலே விழுந்து நமஸ்கரிக்கிறார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். ඒක පසුගිය ඉරිදා අපි බැලුවා. அதை நாங்கள் போன வாரத்திலே பார்த்தோம். ඒකේ මම එක දෙයක් කිව්වා රහසක් එළියට ගෙනාවා. அதிலே ஒரு ரகசியத்தை உங்களிடத்திலே நான் ஒப்புவித்தேன். බොහෝ අය ඇවිල්ලා කිව්වා පාස්ටර් අපි හොල්මන් වුණා ඒ රහස අහගත්තාම. அநேகர் வந்து என்னிடத்திலே சொன்னார்கள் பாஸ்டர் நாங்க எங்களுக்கு புதுமையா இருந்தது நீங்க சொன்ன விஷயம் எங்களுக்கு புதுசா இருந்தது அப்படி என்று வந்து சொன்னார்கள். අර අවුරුදු 40 කේස් එක. அந்த 40 வருஷ அந்த விடயம் මම කිව්වා මතක් කරලා දෙන්නම්. அதை நான் உங்களுக்கு சொன்னேன் ஆனாலும் ஞாபகப்படுத்தி காண்பிக்கிறேன். එළිදරව් 5 වෙනි පරිච්ඡේදයේ வெளிப்படுத்தல் 5வது அதிகாரத்திலே යේසුස් වහන්සේ ඔන්න ස්වර්ගයේ බැටළු පැටවානෝ හැටියට ඉදිරියට එනවා නේද? அந்த சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற திருத்துவ தேவனாக இருந்து கொண்டு அவருடைய ஆட்டுக்குட்டியானவர் என்கிற அந்த இயேசு முன்னாலே வருகிறார் தானே. එතෙන් පටන් அந்த நாளிலே இருந்து උන්වහන්සේ බැටළු පැටවානෝ හැටියට තමයි ස්වර්ගයේ ඉන්නේ. அவர் ஆட்டுக்குட்டியானவராகத்தான் பரலோகத்திலே இருப்பார். අර සුදු අස්පයා පිට නැගලා පල්ලෙහාට එනකන් அந்த அந்த வெள்ளை குதிரையிலே ஏறி இந்த பூமிக்கு வரும் வரை ඉතින් මනුෂ්‍යයා හැටියට උන්වහන්සේ පෙනෙනවා නම් அவர் மனுஷனாக காணப்பட வேண்டும் என்றால் මනුෂ්‍යයාගේ කාලය තුලට උන්වහන්සේ පිවිසෙනවාය. மனுஷனுடைய காலத்திலே அவர் உட்பிரவேசிப்பார். ස්වර්ගයේ කාල නැහැ.
பரலோகத்திலே காலங்கள் கிடையாது. ඒ වෙලාව කියන එකක් නැහැ. அங்கே நேரம் என்று கிடையாது. පොළොවේ තමයි කාලය වෙලාව කියන සීමා තියෙන්නේ. இந்த பூமியிலே தான் காலங்கள் நேரங்கள் என்று அந்த எல்லைக்குட்படுத்தப்பட்டிருக்கிறது. නමුත් යේසුස් වහන්සේ මනුෂ්‍යයා හැටියට ස්වර්ගයේ පෙනී හිටෙන්න පටන් ගත්ත මොහොත පටන් ஆனால் அந்த பரலோகத்தில் இருக்கிற தேவன் அந்த ஆட்டுக்குட்டியானவராக அந்த மாறின அந்த சந்தர்ப்பத்தின் முதல் ඒ ස්වර්ගයේ තියෙන ඉතිහාසයේ පළමු වතාවට කාලයක් එනවා ඒගොල්ලන්ට. அந்த பரலோக சரித்திரத்திலே முதல் முறையாக ஒரு காலம் என்று ஒரு குறிப்பிடப்பட்ட ஒரு எல்லை வருகிறது. හිටපු ගමන් ස්වර්ගයේ දැන් දවස් සති මාස අවුරුදු පටන් ගන්නවා. இப்ப திடீரென நாள் வாரங்கள் அதே மாதங்கள் வருடங்கள் என்று காலங்கள் வருகிறது. එතෙන් පටන් அந்த காலத்திலே இருந்து සුදු හස්රය අපිට නැගලා යේසුස් වහන්සේ පොළොව තලයට නැවත එනකන් அந்த வெள்ளை குதிரையின் மேல் ஏறி அந்த பூமியை நோக்கி அந்த ஆட்டுக்குட்டியானவர் வரும் வரை ඌ ඒ කාල පරාසය අවුරුදු 7ක් කියලා එළිදරව් පොතේ කියලා තියෙනවා. அந்த இடைப்பட்ட காலம் 7 வருடம் என்று வேதம் சொல்லுகிறது. ඒ අවුරුදු 7 තුල அந்த 7 வருடங்களுக்குள்ளே යේසුස් වහන්සේට අන්න ආපහු වයස පටන් ගන්නවා. அந்த இயேசுவுக்கு மறுபடியுமாய் வயது ஆரம்பிக்கிறது. මේ පොළොවේ ඉන්නකොට උන්වහන්සේට වයස තිබුණා. அந்த பூமியில இருக்கிற நேரம் அவருக்கு வயது இருந்தது. 33 දී උන්වහන්සේ මැරුණා. 33 வயதிலே அவர் மரித்தார். එතනින් උන්වහන්සේගේ වයස නතර වුණා. அதோடு அவருடைய வயது நிறுத்தப்பட்டது. එතනින් පස්සේ යේසුස් වහන්සේ මනුෂ්‍යයා නෙවෙයි දෙවියන් වහන්සේ. அதற்கு பின்னர் இயேசு மனிதனாக இருக்கவில்லை, அவர் தேவனாக இருந்தார். දෙවිවෝ යේසුස් වහන්සේට වයසක් නැහැ. උන්වහන්සේ සදා කාලයෙන් සදා කාලයට පවතිනවා. தேவனாக இருந்த இயேசுவுக்கு வயது இல்லை, அவர் சதா காலமாய் இருக்கிறார். ඒ මනුෂ්‍යෙකුණ යේසුස් වහන්සේගේ වයස 33න් නැවතුණා. ஆனால் மனுஷனாக இந்த பூமிக்கு வந்த இயேசுவினுடைய வயது 33 நிறுத்தப்பட்டு விட்டது. එළිදරව් පහේ ස්වර්ගයේ නැවත වාරයක් බැටළු පැටවා නෝ හැටියට උන්වහන්සේ ඉදිරිපත් වෙනකොට வெளிப்படுத்தல் 5வது அதிகாரத்திலே ஆட்டுக்குட்டியானவராக அந்த சிங்காசனத்திலே இருந்து இயேசு மனிதனாக இறங்கி வருகிற நேரம் අන්න අය උන්වහන්සේට වයස පටන් ගන්නවා. அந்த சந்தர்ப்பத்திலே மறுபடியுமாய் அவருடைய வயது ஆரம்பிக்கப்படுகிறது. එතකොට එතනින් අවුරුද්දක් ගියාම அந்த அந்த ஒரு வருடம் கழிந்த பின்னர் යේසුස් වහන්සේට වයස 34 වෙනවා. அவருடைய வயது 34வது மாறுகிறது. දෙකක් ගත වුණාම 2 வருடங்கள் போன பின்னர் 35යි. 35, තුනක් ගත වුණාම 3 வருடங்கள் போன பின்னர் 36යි. 36, හතරක් ගත වුණාම 4 வருடங்கள் போன பின்னர் 37යි. 37 வருடம், පහක් ගත වුණාම 5 வருடம் போன பின்னர் 38යි. 38 வருடம், හයක් ගත වුණාම 6 வருடங்கள் போன பின்னர் 39යි. 39, හතක් ගත වුණාම 7 வருடங்கள் முடிந்தவுடன் 40යි. 40 வயது. යුදෙව් පිරිමියෙකුගේ විවාහ වයස යේසුස් වහන්සේට யூத එනවා. ஒரு ஆணுடைய திருமண வயது 40 வயது. එවෙලේ උන්වහන්සේ සභාව සමග විවාහ වෙනවා. அந்த சந்தர்ப்பத்திலே இயேசு சபையோடு அந்த திருமணத்திலே இணைவார். එළිදරව් 19 ඕක තමයි අපි දකින්නේ. அதை தான் நாங்கள் 19வது அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிறோம். සභාව ඔසවා ගනු ලැබුවායින් පස්සේ சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்னர் ඇයි අවුරුදු 7කට පස්සේ විවාහය සිදු වෙන්නේ? ஏன் 7 வருடங்களுக்கு பின்னர் இந்த இந்த திருமணம் நடைபெறுகிறது? දැන් තේරෙනවද ඇයි කියලා? இப்பொழுது உங்களுக்கு புரிகிறதா ஏனென்று? මොකද එළිදරව් පහේ උන්වහන්සේ ගැන විග්‍රහ කරනකොට அந்த 5வது அதிகாரத்திலே இயேசுவை குறித்து அந்த இடத்திலே விளக்குகிற நேரத்திலே යුදාහි රජ සිංහයා කියනවා. யூதாவின் ராஜ சிங்கம் என்று குறிப்பிடப்படுகிறது. දාවිද්ගේ මුල කියලා කියනවා. தாவீதின் வேறானவர் என்றும் குறிப்பிடப்படுகிறது. යුදා ගෝත්‍රයේ යුදෙව් මිනිස්සුන්ගේ யூதா கோத்திரம் யூதர்களுடைய கோத்திரம். දාවිද් රජතුමා යුදෙව්යන්ගේ රජ. அந்த தாவீது ராஜா யூதர்களுடைய ராஜா. යේසුස් වහන්සේ යුදෙව්වෙක් හැටියට ආවේ. இயேசு கிறிஸ்து ஒரு யூதனாக வந்தார். ඒ නිසා යුදෙව් සංස්කෘතියට අනුව අවුරුදු 40 තමයි උන්වහන්සේ විවාහ වෙන්නේ. யூத கலாச்சாரத்தின் அடிப்படையிலே அவர் 40 வயதிலே தான் திருமணம் முடிக்க வேண்டும். ඒකෙන් තමයි ගිය ඉරිදා මම හමාර කරේ. அதிலே தான் போன வாரத்தை நான் நிறைவு செய்தேன். මතකද ගිය ඉරිදා මම තව දෙයක් කිව්වා. ஞாபகம் இருக்கிறதா? போன வாரத்திலே ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். පොත් 7ක් තියෙනවා.
7 புத்தகங்கள் இருக்கிறது. පොත් කියලා කියනවා අපිට මේ වගේ පොත් නෙවෙයි ඒවා. இந்த மாதிரி புத்தகங்கள் அல்ல, රෝල් කරලා තියෙන්නේ නේද? அது சுருள்களாக இருக்கிறது. ඒවට රිබන් එකක් ගහලා මේ මුද්‍රාවක් දාලා තියෙනවා. அவைகள் அப்படியே கட்டப்பட்டு முத்திரையிடப்பட்டிருக்கிறது. එකක් මෙහෙම ඔතලා ගැට ගහලා ඊට උඩින් තව එකක් ඔතලා ගැට ගහලා ඊළඟට තව එකක් ඔතලා ඔය වගේ 7ක් ඔතලා ගැට ගහලා මුද්‍රා කරලා තියෙනවා. ஒன்றின் மேல் ஒன்றாக முத்திரையிடப்பட்டு 7 முத்திரையிடப்பட்ட சுருள்கள் இருக்கிறது. ඒ මුද්‍රා 7න් සමන්විත ඒ පොත් මොනවද පෙන්වන්නේ? அந்த முத்திரையிடப்பட்ட அந்த 7 புத்தகங்கள் என்னத்தை வெளிப்படுத்துகிறது? අර උඩ අවුරුදු 7ක් ගත වෙන කාලේ அந்த 7 வருடங்கள் மேலே அங்க பரலோகத்திலே நடைபெறுகிற காலகட்டத்திலே ඒ වෙනකොට සභාව ඔසවා ගනු ලැබ ඉවරයි. அந்த காலகட்டத்திலே சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டது. දැන් සභාව උඩ තියෙන්නේ, இப்ப சபை பரலோகத்திலே இருக்கிறது. පල්ලෙහා සභාව නැහැ. இப்பொழுது பூமியிலே சபை இல்லை, ශුද්ධාත්මයන් වහන්සේ නැහැ. பரிசுத்த ஆவியானவர் இல்லை. දැන් ඒ අවුරුදු 7 තුල මේ පොළොවේ මොනවද වෙන්න යන්නේ? இந்த 7 வருடங்களுக்கு இடைப்பட்ட இந்த காலத்திலே பூமியிலே என்ன நடக்க போகிறது? පොළොවේ විනිශ්චයන් සිදු වෙන්න යනවා. இந்த பூமியிலே நியாய தீர்ப்புகள் நடைபெற போகிறது. විනිශ්චයන් දෙනකොට දෙන්නේ යේසුස් වහන්සේ. நியாய தீர்ப்பை கொடுப்பது இயேசு கிறிஸ்து. මොකද මේ පොත විවෘත කරන්න සුදුසෙක් කොහෙවත් හිටියේ නැහැ කියලා දැකලා යොහන් අඬන්න පටන් ගත්තා. அந்த சுருளை திறப்பதற்கு யாருமே இந்த பூமியிலும் எங்கேயுமே இல்லை என்று அதை குறித்து வியாகுலப்பட்டு யோவான் அழுகிறார். එතකොට තමයි අර වැඩි මහල්ලන් 24 දෙනායින් එක්කෙනෙක් ඇවිල්ලා යොහන්ට කියන්නේ, அப்பொழுதுதான் அந்த 24 மூப்பர்களே ஒருவர் வந்து யோவானுக்கு சொல்லுகிறார், අඬන්න එපා පුතේ. அழாதே, යුදාහි රජසිංහයා, யூதாவின் ராஜ சிங்கம், දාවිද්ගේ මුල, தாவீதின் வேரானவர் ඔය පොත විවෘත කරන්න මුද්‍රා කඩන්න ජයගෙන තියනවා කියලා කිව්වා. இந்த புத்தகத்தை திறக்கவும் அதனுடைய முத்திரைகளையும் உடைக்கவும் அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று சொன்னார். එතකොට තමා අතන යේසුස් වහන්සේ බැටළු පැටවනෝන් හැටියට ආවේ. அப்பொழுதுதான் அந்த ஆட்டுக்குட்டியானவராக சிங்காசனத்தில் இருந்து இயேசு கிறிஸ்து இறங்கி வருகிறார். සිංහාසනයේ ඉන්න දෙවියෝ යේසුස් වහන්සේගෙන් නැත්තම් ත්‍රිත්ව දෙවියන් වහන්සේගෙන් ඒ පොත ගත්තා. சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கிற அந்த தேவனாகிய திருத்துவ தேவனிடத்திலே இருந்த அந்த சுருளை வாங்கி கொண்டார். දැන් එක එක මුද්‍රා කඩලා இப்பொழுது ஒவ்வொரு முத்திரைகளாக உடைக்கப்பட்டு විවෘත කරන්න යනවා. அவைகளை திறக்க போகிறார். විවෘත වෙනකොට මොනවද වෙන්නේ? அவை திறக்கப்படுகிற நேரத்திலே என்ன நடக்க போகிறது? මේ පොළවට විනිශ්චය එන්න යනවා. இந்த பூமிக்கு நியாய தீர்ப்பு வரப்போகிறது. ඔය දේවල් තමයි 6 වෙනි පරිච්ඡේදයේ ඉඳන් අපි බලන්න යන්නේ. இவைகளைத்தான் இந்த 6வது அதிகாரத்திலே இருந்து நாங்கள் பார்க்க போகிறோம். පළවෙනි පද දෙක මම කියවන්නම්. முதல் 2 வசனங்களையும் நான் வாசிக்கிறேன். තවද බැටළු පැටවානන් මුද්‍රා සතෙන් එකක් කැඩූ කල මම බැලුවෙමි. ජීවමාන සත්වයන් 4 දෙනාගෙන් එක්කෙනෙක් ගර්ජනා ශබ්දයකින් මට කතා කොට එන්නයි කියනවා ඇසිමි. එවිට සුදු අශ්වයෙක් සිටිනවා දුටිමි. ඌ පිට හොන් තැනැත්තාට දුන්නක් තිබුණේය. ඔටුන්නක්ද ඔහුට දෙන ලද්දේය. ඔහු ජය ගනිමින්ට ජය ගන්න පිණිසද පිටත්ව ආවේය. ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளின் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவங்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடி முழக்கம் போன்ற சத்தத்தை சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். මිත්‍රවරුනි, මම ඔයගොල්ලන්ට මුල ඉඳන් එලිදරව පොත නිකන් ලස්සනට කියලා දීගෙන ඉන්නේ ඔය. இப்ப நண்பர்களே, நாங்கள் உங்களுக்கு ஆரம்ப காலத்தில் இருந்து வெளிப்படுத்தல் ஆரம்ப புத்தகத்தில் இருந்து ஒவ்வொன்றாக படிப்படியாக கற்றுக் கொடுத்து வருகிறேன். මෙතන බලන සමහර ඒවා කලින් අපි ඉගෙන ගත්තේ ඒවට සම්බන්ධයි. இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிற சில விடயங்கள் முன்னே நாங்கள் பார்த்த சம்பவங்களோடு ஒப்பாக தொடர்புடையதாக இருக்கிறது. දැන් බලන්න යේසුස් වහන්සේ පළවෙනි මුද්‍රාව කඩනවා. இயேசு கிறிஸ்து இந்த முதல் முத்திரையை உடைக்கிறார். එතකොට ඇවිත් බලන්න කියලා කිව්වේ කවුද? இந்த பார் வந்து பார் என்று சொல்லுகிறவர் யார்? අර මොකද්ද කියන්නේ? සත්තුද මොකද්ද ඒගොල්ලන්ට කියලා තියෙන්නේ?
සත්වයන් සතර දෙනාගෙන් එක්කෙනෙක්. සත්වයන්ගෙන් එක්කෙනෙක්. அந்த 4 ஜீவன்களில் ஒரு ஜீவன். කවුද ඒ සත්වයන් හතර දෙනා? அந்த 4 ஜீவன்களும் யார்? යේසුස් වහන්සේගේ සම්පූර්ණත්වය සංකේතයෙන් පෙන්වන දේවදූතයෝ හතර දෙනෙක්. இயேசு கிறிஸ்துவுடைய 4 பரிமாணங்களை வெளிப்படுத்துகிறதான தேவதூதர்கள். මතකද මම ඔයගලන්ට කියලා දුන්නා ඒක? நான் உங்களுக்கு சொன்னேன், ஞாபகம் இருக்கிறதா? පළවෙනි සත්වයාගේ මූණ සිංහයෙකුගේ මූණ. முதல் அந்த ஜீவனுடைய முகம் சிங்கத்தின் முகத்துக்கு ஒப்பாக இருந்தது. මතෙව් පොත යේසුස් වහන්සේව පෙන්වන ආකාරයට රජතුමා හැටියට යේසුස් වහන්සේ පෙන්වුම් වෙනවා. மத்தேயு புத்தகம் இயேசுவை ராஜாவாக காட்டுவது போல அந்த சிங்கம் வெளிப்படுத்துகிறது. දෙවෙනි සත්වයාගේ මුහුණ ගවයෙක්ගේ මූණ වගේ. இரண்டாவது அந்த ஜீவனுடைய முகம் வந்து காளையின் முகமாயிருக்கிறது. ගවයා කියන්නේ වැඩකාර සතා. அந்த காளை என்பது ஒரு வேலை செய்கிற ஒரு மிருகம். මාක් සුභාරංචි පොතේ යේසුස් වහන්සේව පෙන්වන්නේ සේවකයානෝ කියලා. மாற்கு சுவிசேஷ புத்தகத்திலே இயேசு ஒரு ஊழியக்காரராக, ஒரு வேலைக்காரராக காண்பிக்கப்படுகிறார். තුන්වෙනි සත්වයාගේ මුහුණ මනුෂ්‍ය මූණ. மூன்றாவது அந்த ஜீவனுடைய முகம் மனுஷ முகத்துக்கு ஒப்பாக இருந்தது. ලූක් සුභාරංචි පොත පෙන්වන්නේ යේසුස් වහන්සේව මනුෂ්‍ය පුත්‍රයානෝ හැටියට. லூக்கா சுவிசேஷ புத்தகம் இயேசுவை ஒரு மனுஷகுமாரனாக காண்பிக்கப்படுகிறது. සතරවෙනි සත්වයාගේ මුහුණ රාජාලියෙකුගේ මුහුණ වගේ. நான்காவது அந்த ஜீவனுடைய முகம் வந்து ஒரு கழுகினுடைய முகமாயிருக்கிறது. யோሐன் පොතේ පෙන්නනවා යේසුස් වහන්සේ සියලුම දේට වඩා ඉහළින් සිටින දෙවියන් වහන්සේ බවට. யோவான் சுவிசேஷ புத்தகத்திலே இயேசு எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு ராஜாவாக, ஒரு தேவனாக காண்பிக்கப்படுகிறார். දැන් අර සිංහ මුහුණ ඇති පළවෙනි සත්වයා තමයි යොහන්ට කියන්නේ ඇවිත් බලන්න පළවෙනி මුද්‍රාව කඩනකොට මොනවද වෙන්නේ කියලා. இந்த சிங்க முகம் இருக்கிற அந்த முதலாவது ஜீவன் தான் இந்த யோவானுக்கு சொல்லுகிறது, இந்த முத்திரை உடைக்கப்பட போகிற நேரத்திலே வந்து பார் என்று. ඒ කියන්නේ සිංහ මුහුණ තියෙන ඒ දූතයා නැත්තම් ඒ සත්වයා அந்த சிங்க முகம் உள்ள அந்த ஜீவன் යේසුස් වහන්සේව රජවරුන්ගේ රජවරයා හැටියට නේද පෙන්වන්නේ. இயேசுவை ஒரு ராஜாவாகத்தானே காண்பிக்கிறது. එතකොට ඒ රජතුමා හැටියට යේසුස් වහන්සේ මුද්‍රාව කඩනවා. அதாவது அந்த இயேசு ஒரு ராஜாவாக அந்த முத்திரையை உடைக்கிறார். හොඳට අහගන්න. நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். පළවෙනි මුද්‍රාව යේසුස් වහන්සේ කඩනකොට முதலாவது முத்திரை உடைக்கப்படுகிற நேரத்திலே යේසුස් වහන්සේ රජතුමා හැටියටයි කඩන්නේ. இயேசு கிறிஸ்து ஒரு ராஜாவாக உடைக்கிறார். එතකොට මොනවද පේන්නේ? அப்பொழுது என்ன காண்பிக்கப்படுகிறது, என்ன தெரிகிறது? සුදු හස්වෙක්ව පේනවා. ஒரு வெள்ளை குதிரையை நாங்கள் காண்கிறோம். ඒ අස්වැ අපිට එකෙක් ඉඳගෙන ඉන්නවලු. அந்த வெள்ளை குதிரையின் மேல் ஒருவர் அமர்ந்திருக்கிறாராம். ஒருவன் அமர்ந்திருக்கிறானாம். ඔහුගේ අතේ දුන්නක් තියෙනවා. அவனுடைய கையிலே ஒரு வில் இருக்கிறது. ඔහුගේ හිසේ ඔටුන්නක් තියෙනවා. அவனுடைய தலையிலே ஒரு கிரீடம் இருக்கிறது. හොඳට අහගන්න. நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். රජතුමා යේසුස් වහන්සේ ராஜாவாக இயேசு கிறிஸ்து. හරිනම් උන්වහන්සේගේ ඔළුවේ ඔටුන්න තියෙන්න ඕනේ. சரியாக பார்க்க போனால் அவருடைய தலையிலே தான் கிரீடம் இருக்க வேண்டும். හැබැයි උන්වහන්සේ මුද්‍රාව කඩනකොට ஆனால் அவர் முத்திரை உடைக்கிற நேரத்திலே සුදු අස්වැ අපිට එකෙක් ඉන්නවා. வெள்ளை குதிரையின் மேல் ஒருவன் இருக்கிறான். ඔහුගේ ඔළුවේ නිකන් ඔටුන්නක් තිබුණා කියලා නෑ. அவனுடைய தலையிலே சும்மா ஒரு கிரீடம் இருந்தது என்று இல்லை. ඔටුන්නක්ද ඔහුට දෙන ලද්දේය. බලන්න. தமிழிலே இரண்டாவது வசனம். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. කවුද දුන්නේ ඔකට ඔය ඔටුන්න? யார் அவனுக்கு அந்த கிரீடத்தை கொடுத்தது? යේසුස් වහන්සේ. இயேசு கிறிஸ்து. ඉතිහාසයේ පළමු වතාවට சரித்திரத்திலே முதல் முறையாக මේ ලෝකේ පාලනය කිරීම සඳහා වූ තනි අයිතිය එකෙකුට යේසුස් වහන්සේ දෙනවා. இந்த பூமியை சகல விதத்திலும் அதிகாரம் செலுத்துவதற்கு, நியாயம் தீர்ப்பதற்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. එහෙනම් ඌ කවුද? அப்படி என்றால் அவன் யார்? යේසුස් වහන්සේ නේද රජතුමා? இயேசு கிறிஸ்து தானே ராஜா. යේසුස් වහන්සේ වෙනුවට රජ කරන්න යන එකෙක්. அதாவது இயேசுவுக்கு பதிலாக ஒரு ராஜரீகம் பண்ணக்கூடிய ஒருவன். கிரீக் பாஷாවේ තියෙනවා වචනයක් අන්ටි කියලා. இந்த கிரேக்க மொழியிலே ஆன்டி என்று சொல்லப்படுகிறது. ஆன்டி කියන්නේ අංකල්ගේ ගෑණි නෙවෙයි. ஆன்டி என்று சொல்லப்படுது அங்கிளுடைய
மனைவி அல்ல. අර්ථ දෙකක් තියෙනවා. இரண்டு அர்த்தங்கள் இருக்கிறது. එකක් විරුද්ධ. ஒன்று எதிரான. දැන් අපි ඇන්ටිබයොටික්ස් කියලා දොස්තර මහත්වරු දෙන්නේ. ஆன்டிபயோட்டிக் என்று நிறைய மாத்திரைகள் கொடுப்பார்கள் வைத்தியர்கள். අපිට එක එක රෝග වැළඳුනාම எங்களுக்கு ஒவ்வொரு நோய்கள் வந்த உடனே ඒවට හේතු වන වෛරස්ලා බැක්ටීරියාලා ෆංගස්ලා මේ වගේ නොන් කෘමීන්ව හරිද මයික්‍රෝ ඕගනිසම්ස් කියලා කියන මේ වගේ ජිල්පිලාව මර්ධනය කරන්න උන්ට විරුද්ධව දෙනවා ඇන්ටිබයොටික් එකක්. இப்போ இந்த மாதிரியான கிருமிகள் அதே போல அனாவசியமான இந்த ஃபங்கஸ்கள் இந்த மாதிரியான காரியங்களுக்கு விரோதமாக கிரியை செய்வதற்கு ஒரு மருந்தை கொடுப்பார்கள். அதுதான் ஆன்டிபயோட்டிக். ஏன் தமிழனுக்கு வைரஸும் பாக்டீரியாவும் வராதோ, ஃபங்கஸ் மட்டும் தான் வருமோ? வைரஸ் பாக்டீரியா ஃபங்கஸ் நாடா புழு கொழுக்கி புழு அது இது எல்லாத்துக்கும் எதிராக வேலை செய்யறதுக்கு மருந்து கொடுப்பானுங்கல்ல, அதுக்கு பேர் தான் ஆன்டிபயோட்டிக். அங்கிள் விட்டு பொண்டாட்டி இல்லை, சரியா? ஆன்டி கிறிஸ்டோஸ் කියන්නේ ஆன்டி கிறிஸ்டோஸ் என்று சொல்லப்படுவது கிறிஸ்துஸ் වහන්සේට විරුද්ධ, கிறிஸ்துவுக்கு விரோதமான. තවත් අර්ථයක් තියෙනවා. இன்னொரு அர்த்தமும் இருக்கிறது. ஆன்டி කියන්නේ වෙනුවට, ஆன்டி என்று சொல்லப்படுவது බදිලාக. එතකොට ஆன்டி கிறிஸ்டோஸ் කියන්නේ එකක් යේසුස් වහන්සේට විරුද්ධව ඉන්න එක. ஆன்டி கிறிஸ்டோஸ் என்று சொல்லப்படுவது இயேசுவுக்கு எதிரான என்ற அர்த்தத்தையும் கொடுக்கிறது. අනිත් අර්ථය තමයි යේසුස් වහන්සේ වෙනුවට ඉන්න එක. அதே போலதான் இயேசுவுக்கு பதிலான என்று ஒரு அர்த்தத்தையும் கொடுக்கிறது. එතකොට මේ සුදු අස්පය අපිට නැගලා ඉන්න එක මොකಾದ? அந்த வெள்ளை குதிரையின் மேல் அமர்ந்திருப்பவன் யார்? ஆன்டி கிறிஸ்துஸ். ஆன்டி கிறிஸ்து. கிறிஸ்துஸ் වහන්සේට විරුද්ධ විතරක් නෙවෙයි, கிறிஸ்துவுக்கு விரோதமாக மாத்திரமல்ல, கிறிஸ்துஸ் වහන්සේ වෙනුවට මේ ලෝකේ පාලනය කරන්න යන එක. கிறிஸ்துவுக்கு பதிலாகவும் இந்த பூமியை ஆட்சி செய்ய போகிறவன். අද මේ ලෝකේ පාලනය කරන්නේ යේසුස් වහන්සේ. இந்த பூமியை இப்பொழுது ஆட்சி செய்து கொண்டிருக்கிறவர் இயேசு கிறிஸ்து. ලෝකේ වෙන දේවල් බලලා உலகத்திலே நடக்கிற விடயங்களை பார்த்து පේන්නේ නැහැ ඒ වගේ කියලා කියන්න එපා. ஐயோ எங்களுக்கு தெரியுது இல்லையே அப்படி என்று சொல்ல வேண்டாம். යේසුස් වහන්සේ පාලනය කරන කාලෙම இயேசு கிறிஸ்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலேயே යකා මෙච්චර පිස්සු නටනවා නම්, பிசாசு அவ்வளவு ஆட்டம் ஆடுகிறான் என்றால், යේසුස් වහන්සේ මේ පොළොවෙන් ඉවත් වෙලා இயேசு இந்த பூமியில இருந்து விலகி තමන් වහන්සේගේ පාලන බලය එහෙමම අන්තික්‍රිස්තුස්ට දුන්නා නම්, இயேசு கிறிஸ்து தன்னுடைய அந்த அதிகாரத்தை அப்படியே அந்தி கிறிஸ்துவுக்கு கொடுத்துவிட்டு මොනවද දෙයනේ මේ ලෝකේ වෙන්න යන්නේ? போன பின்னர் என்ன இந்த பூமிக்கு நடக்க போகிறது? මගෙන් ඇවිල්ලා අහන්න එපා. என்னிடத்துல வந்து கேட்க வேண்டாம். මොකද මම ඒ කාලේ ඉඳ අදහස් කරගෙන නැහැ. காரணம் அந்த காலத்திலே இருப்பதற்கு நான் எந்தவித எண்ணத்தோடும் இல்லை. සභාව ඔසවා ගන්නකොට අපි යන්න ඕන. சபை எடுத்துக்கொள்ளப்பட போகிற நேரத்திலே நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். සමහර පපඩංලා උගන්වනවා. சில பப்படங்கள் பிரசங்கம் பண்ணுகிறது. No, this dispensational premillennial rapture theory is not biblically substantiable. It's the mid-tribulational rapture theory or the post-tribulational rapture theory. All these cock and bull stories. I don't want to be here during the 7 years. I want to be raptured. ඇයි මම ඉංග්‍රීසියෙන් කතා කරන්නේ? ඉස්සරත් එහෙමනේ ඔයගොල්ලෝ ඉගෙන ගන්න කාලේ මට තද වුණාම ඉංග්‍රීසියෙන් බනිනවා ඔයගොල්ලන්ට ඒ කාලේ තේරුන්නේ නැහැ. சொல்லு தமிழ்ல. அந்த காலத்துல பாஸ்டருக்கு கோபம் வந்துச்சுன்னா இங்கிலீஷ்ல பேசுவாரு, எங்களுக்கு ஒண்ணும் புரியாத, நாங்க சிரிச்சிட்டு பேசாம இருப்போம். මට තද වෙලා මේ කියන්නේ. இப்போ பாஸ்டர் கோபத்துல தான் இங்கிலீஷ்ல பேசுறாரு. සමහර උගන්වනවා. சிலர் பிரசங்கம் கற்றுக் கொடுக்கிறார்கள். නෑ අර මතෙව් 24 යේසුස් වහන්සේ කියනවානේ උඹලට පීඩා එයි. அந்த மத்தேயு 24வது அதிகாரத்திலே சொல்லுகிறார் தானே உங்களுக்கு உபத்திரவம் வரும். ඒ නිසා සභාව අවුරුදු 7 තුල යන්න ඕනෙලු. அதனால சபை அந்த உபத்திரவத்துக்குள்ளாக போக வேண்டுமா? සමහරු කියනවා අවුරුදු 7 මැදින්ලු ඔසවා ගන්නු ලබන්නේ. சிலர் சொல்லுகிறார்கள் அந்த 7 வருடத்திலே நடுப்பகுதியில தான் எடுத்துக்கொள்ளப்படுவோம். සමහරු කියනවා නැල්ලු අවුරුදු 7 ඉවර වුණාමලු උඩට ගිහින් පල්ලහට එන්නේ. சில பேர் சொல்லுகிறார்கள் அந்த 7 வருடம் முடிந்த பின்னர் தான் நாங்க மேலே போயிட்டு திருப்பி கீழே வந்துருவோமா. දැන් මම උගන්වනකොට நான் கற்றுக் கொடுக்கிற நேரத்திலே
සමහරව හිතනවා ඇති පාස්ටර් ශ්‍රේෂ්ඨ ඔයා මොනවද දන්නේ නැහැ இது කියලා. நீங்கள் நினைக்கலாம் பாஸ்டர் சுரேஷுக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியாது அப்படி. මම ඔයා දන්නවා. ஏன்னா எனக்கு இதெல்லாம் தெரியும். ඔය උගන්නන උන් මොන පදනම් උඩ හිටගෙන උගන්නනවද කියලා මම දන්නවා. இவர்கள் எல்லாம் எதன் அடிப்படையிலே பிரசங்கிக்கிறார்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும். දැන් මං කියන්න යන්නේක இப்போ நான் சொல்ல போகிறது කරුණා කරලා මතක තියාගන්න එපා. நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டாம். හරිද? අර මැදදී ඔසවා ගන්න ලබනවා කියලා කියනව නේද? අවුරුදු 3මාරින්. இந்த 3.5 வருஷத்திலே எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று சொல்லுகிறார்கள் தானே. ඒකට කියන්නේ mid tribulational rapture theory කියලා. அப்படி சொல்லுவாங்கன்னு சொல்லிடு. அப்புறம் ஏன் அதை நீ திருப்பி அப்படியே சொல்லுவாங்க. අවුරුදු 7 ඉවර වෙනකොට යන්න අනේකට කියනවා அந்த 7 வருடம் முடிந்த பின்னர் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு சொல்லுவாங்க. post tribulational pre-millennial rapture theory කියලා. அப்படியே சொல்லுவாங்க. හරිද? සමහරු කියනවා ඔය ඔසවා ගන්න ලැබීම කියලා එකක් නැහැ. சிலர் சொல்வார்கள் எடுத்துக்கொள்ளப்படுதல் என்று ஒன்று இல்லை. අවුරුදු 1000ක පාලනයක් නැහැ. 1000 வருஷ அரசாட்சி இல்லை. අර අවුරුදු 1000ක පාලනය සංකේතයෙන් යේසුස් වහන්සේ කිව්වේ දැන් කාලෙට කියලා. அதை அடையாளமாக அந்த இயேசு பேசினது இந்த காலத்தை குறித்து என்று சொல்வார்கள். ඒකට කියනවා a millennialism. அதுக்கு ஏ மில்லேனியலிசம் என்று சொல்வார்கள். අපිට a millennialism, මේ millennialism, b millennialism, අර millennialism වැඩක් නැහැ උයි. அந்த மில்லேனியலிசம் இந்த மில்லேனியலிசம் இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. මම කියන්නේ நான் சொல்லுவது බයිබලේ ඕනතරම් සාධක හේතු තියෙනවා. வேதத்திலே தேவையான அளவு அதற்கான சான்றுகள் இருக்கிறது. අර පීඩාවට යන්න ඉස්සලා සභාව ඔසවා ගන්නු ලබනවා. அந்த உபத்திரவ காலத்துக்கு போவதற்கு முன்பதாக சபை எடுத்துக்கொள்ளப்படும் ඒ என்று. නිසා සමහර මගේ වැඩසටහන් බලන අයත් ඉන්නවා. සමහරු ඉන්නවා මාර කයියලා. அதே போல என்னுடைய நிகழ்ச்சி பார்க்கிறவர்களும் நிறைய பேர் பெரிய பண்டிதர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. සමහර Google එකේ ඕවා ගහපුවම ඒකේ එනවානේ අර ටෙක්නිකල් ටර්මිනොලොජි කියලා ටිකක් වචන. இப்ப அந்த கூகுள்ல அடிச்ச உடனே ஒவ்வொரு அந்த அர்த்தங்கள் உட்பட அந்த வார்த்தைகள் வாக்கியங்கள் வரும் தானே. ඒවා ගහලා මට කමෙන්ට් කරනවා නිකන් මූ දන්නවා වගේ. அவைகளை எல்லாம் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி அடிச்சிட்டு சொல்லுவாங்க ஏதோ தெரிஞ்ச மாதிரி காண்பிப்பாங்க. You seem to be supporting the dispensational premillennialist theory කියලා ගහනවා. ඌට ඒක කියන්නේ මොකක්ද කියලා දන්නේවත් නැහැ. அப்படி சொல்றது என்னன்னே அவங்களுக்கு புரிஞ்சு தொலையாது. මම මොකද්ද දන්නවද? நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? Dispensational premillennial pre-rapture theorist. அவ்வளவும் உள்ள ஒரு தியரிஸ்ட். That's my conviction. I'm a dispensational premillennial pre-rapture theorist. Okay? If you don't like me, I'm sorry. ඒකට ඔයගොල්ලන්ට මාව ඇල්ලුවේ නැත්තම් அப்படி இருந்தும் என்ன பிடிக்காட்டி කරන්න දෙයක් නැහැ. செய்ய வழி இல்லை. අර අවුරුදු 7 තුල මම ඉන්න යන්නේ. அந்த 7 வருஷத்துக்குள்ளாக நான் இருக்க மாட்டேன். ඕගොල්ලෝ කියනවා සමහරු කියනවා சிலர் சொல்லுகிறார்கள் අර පීඩා කාලේ තමයි මේ. அந்த உபத்திரவ காலம் தான் இது. අර ISISලා බෙල්ල කපන හැටි. அந்த பாருங்க அந்த ஐசிஸ் எல்லாம் தலையை வெட்டுற மாதிரி. ඉන්දියාවේ කිතුණුවන්ගේ පල්ලි ගිනි තියන හැටි. பாருங்க இந்தியாவுல எல்லாம் சபைகள் எரிக்கப்படுகிற விதம். මේ එක මිනිස්සු ලංකාවේ පවා ක්‍රිස්තියානි අයට තර්ජන එල්ල කරන හැටි. அந்த இலங்கையில கூட பாருங்க ஒவ்வொரு சபைகளுக்கு விரோதமாக உபத்திரவங்கள் வருகிற விதம். අනේ කිරිකොකා දැම්ම ඔච්චර අමාරුයි නම් இப்பயே இவ்வளவு கஷ்டமா இருக்குதுன்னா අර අවුරුදු 7 කොහොම තියෙයිද? அந்த 7 வருஷம் எப்படி இருக்க போகுது? භයානක විදිහට තියෙන්නේ යන්නේ. பயங்கரமாக இருக்க போகிறது. යේසුස් වහන්සේ පාලනය කරන මේ කාලෙම යක්ෂයා ඔච්චර ජෝගී නටනවා නම් இந்த இயேசு ஆட்சி செய்கிற இந்த காலகட்டத்திலேயே பிசாசு இந்த ஆட்டம் ஆடுகிறான் என்றால் යේසුස් වහන්සේ ශුද්ධාත්මයන් වහන්සේ මෙහෙන් ස්වර්ගයට ගිහිල්ලා යකාට උටුන්න දීලා කොරගණෙන් බං ඕන දෙයක් කියලා කියන ඒ අවුරුදු 7 කොහොම තියේවිද? இந்த பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அதுக்கு பின்னர் இயேசு தன்னுடைய கிரீடத்தை கொடுத்து தன்னுடைய அதிகாரத்தை கொடுத்து பிசாசனுடைய அந்தி கிறிஸ்துவுக்கு கொடுத்த பின்னர் என்ன ஆட்டம் ஆடுவான்? දැන් ඕක කොහොමද දන්නවද එන්නේ? இது எப்படி தெரியுமா வருகிறது? සුදු හසු පිට නැගලා வெள்ளை குதிரையின் மேலே ஏறி අතේ දුන්නක් තබලා கையிலே ஒரு வில்லை பிடித்துக்கொண்டு ඔළුවේ ඔටුන්නක් தலையிலே ஒரு கிரீடம். තේරුණාද? ඌ එන්නේ සුදු හස්පයා පිට නැගලා දුන්නක් තියාගෙන ඔටුන්නක් දාගෙන. அவன் எப்படி வருகிறான் என்றால் வெள்ளை குதிரையின் மேல் ஏறி
கையிலே ஒரு வில்லை பிடித்துக்கொண்டு தலையிலே ஒரு கிரீடம் அணிந்தவனாக வருகிறான். ඒ කියන්නේ ඕක එන්නේ සමාදානයේ රජවරයා වගේ. அதாவது அவன் வருவது எப்படி? சமாதானத்தின் ஒரு ராஜாவாக. සුදු අස්පය සුදු කියන්නේ සමාදානය. வெள்ளை என்று குறிப்பிடப்படுவது சமாதானத்தை குறிக்கும். පාලනය කරනවා ඔටුන්න දාගෙන. அங்கே கிரீடத்தை போட்டுக்கொண்டு ஆட்சி செய்கிறான். උගේ අතේ දුන්නක් තියෙනවා. அவனுடைய கையிலே ஒரு வில் இருக்கிறது. එක දෙයක් නෝට් කරාද? ஒரு காரியத்தை நீங்கள் கவனித்தீர்களா? දුන්න තියෙනවා ඊතල නැහැ. வில் இருக்கிறது, அம்பு இல்லை. දුන්නක් තිබිලා වැඩක් නැහැනේ හලෝ. ඊතලයක් නැත්තම් විදින්නේ මොකෙන්ද? வில் இருந்து பிரயோசனம் இல்லை. ஒரு அம்பு இல்லாவிட்டால் எதிலே நீங்கள் குறிப்பாத்து எய்வீர்கள்? ඕක මොනවද දන්නවද පෙන්눔 කරන්නේ? அதிலே என்ன தெரியுமா காட்டப்படுகிறது? අන්ති ක්‍රිස්තුස් ලෝකෙට ඇවිල්ලා කියනවා அந்தி கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து சொல்லுகிறான், අනේ අපි එක ගහගන්නේවා නවත්තමු. நாங்க ஒவ்வொருவரோடு நாங்கள் சண்டை இடுவதை நாங்கள் நிறுத்துவோம். අපි සාමයෙන් සමාදානයෙන් සහජීවනය මේ ලෝකේ ගත කරමු. நாங்கள் சமாதானமாக ஒற்றுமையாக இந்த உலகத்திலே நாங்கள் இருப்போம். මං කියන්නද කොහොමද ඔක වෙන්න යන්නේ කියලා? நான் சொல்லவா எப்படி நடக்க போகிறது என்று? දවසක් සභාව ටොයින් ගහලා ඔසවා ගනු ලබන්න යනවා. ஒரு நாள் சபை திடீரென எடுத்துக்கொள்ளப்பட போகிறது. සභාව කොහෙද තියෙන්නේ? சபை எங்கே இருப்பது? බෙල්වුඩ් වල. பெல்லுட்ல. මෙහෙ ඉන්න අපි අතුරුදහන් වුණා නම් இங்கே இருக்கிற நாங்க காணாம போயிட்டோம்னா කවුරුත් දන්නේවත් නැහැ ගණන් ගන්නේවත් නැහැ. நாங்க யாருக்கும் தெரிய போறதும் இல்லை, யாரும் கணக்கெடுக்கவும் மாட்டாங்க. පව් අර සිම්බයි ලැස්කී කෑම නැතුව මැරෙයි. அந்த சிம்பாவும் லஸ்கியும் பாவம், அது சாப்பாடு இல்லாம செத்து போயிரும். ෆාම් එකේ ඉන්න කුකුල් පැටව් නැති වෙලා යයි. அந்த ஃபார்ம்ல இருக்கிற கோழி எல்லாம் செத்து போயிரும். හැබැයි සභාව කියන්නේ බෙල්ලුඩ් නෙවෙයි. සභාව කියන්නේ බෙල්ලුඩ් නෙවෙයි. ஆனா சபை என்பது பெல்லுட் அல்ல. මුළු ලෝකෙම සභාවන් තියෙනවා. முழு உலகத்திலேயுமே சபை உண்டு. කිතුනවා කියන එක ඉන්න බෑ කියලා කියන රටවල් වලත් කිතුනවා ඉන්නවා. கிறிஸ்தவர்கள் இருக்க முடியாது என்று சொல்லப்படுகிற அந்த தேசங்களிலும் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். හොඳින් බැරනම් හොරෙන් හරි අපි සභාවන් කරනවා. நல்ல விதத்துல இல்ல, கெட்ட விதத்துல சரி சபையை நாங்க நடத்துவோம். තේරෙනවද? මෙතන සභා කරන්න බෑ කියලා කියන කාලේ අපි කරා සභා. இந்த இடத்துல சபை செய்ய முடியாதுன்னு சொன்ன காலத்துல நாங்கள் சபை செய்தோம். ගම්මුයි හැම මිනිස්සුමයි කිව්වා මෙතන පල්ලියක් අපි නෑ කියලා අන්තිමට ඔව් කිව්වා. இந்த சுத்தி வர இருக்கிறவங்க எல்லாம் இவங்க சபை செய்றாங்க நாங்க இல்லன்னு சொன்னோம், கடைசில ஆமாண்டோம். හරිද? කිතුනවා ඉන්නවා මුළු ලෝකෙම. முழு உலகத்திலேயுமே கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். දෙවියන් වහන්සේ තුල අවංකව ඉන්න කිතුනුවොන් தேவனுக்குள்ளாக உண்மையாய் வாழுகிற கிறிஸ்தவர்கள் එක දවසක් එනවා එදා ටොයින් ගාලා අතුරුදහන් වෙන්න යනවා. ஒரு நாள் வர போகிறது, அந்த நாளிலே திடீரென காணாமல் போக போகிறார்கள். ඔයගොල්ලෝ මගෙන් අහන්න එපා එහෙම වෙයිද? நீங்கள் என்னிடத்துல கேட்க வேண்டாம், அப்படியெல்லாம் நடக்குமா? ඒනොක් කියන මනුස්සයාට වුණා. ஏனோக் என்ற ஒரு மனுஷனுக்கு நடந்தது. එලියා කියන මනුස්සයාට වුණා. எலியா என்கிற ஒரு நபருக்கு நடந்தது. நடந்தது. වෙන්න පුළුවන්. நடக்க முடியும். වෙන්න යනවා. நடக்க போகிறது. හැබැයි අතුරුදහන් වුණාම මොනවද වෙන්නේ ලෝකෙට? இந்த திடீரென காணாமல் போன பின்னர் இந்த பூமிக்கு என்ன நடக்க போகிறது? අම්මෝ හැම තැනම ප්‍රචාර වෙයි. අයිසේ හිටපු ගමන් හිටි ගමන් බස්වල කාර්වල මාකට් වල හිටපු මිනිස්සු ටික අතුරුදහන් වෙනානේ ඔයි කියලා. திடீர்னு இந்த பஸ்ல இந்த மார்க்கெட்ல அதே போல வீடுகள்ல இருந்த திடீர்னு கொஞ்சம் ஜனங்கள் காணாமல் போய் விட்டார்களே. ඔගොල්ලෝ දන්නවද ඇමරිකාවේ තියෙනවා ඩෙල්ටා එයාලයින්ස් කියන ගුවන් සමාගමක්. அமெரிக்காவிலே இருக்கிறது ஒரு டெல்டா ஏர்லைன்ஸ் என்கிற ஒரு நிறுவனம். ක්‍රිස්තියානි කොම්පනියක්. ஒரு கிறிஸ்தவ நிறுவனம். ඒගොල්ලෝ කවදාවත් ක්‍රිස්තියානි පයිලට්ලා දෙන්නෙක්ව එකට දාන්නේ එක ගුවන් යානාවක් පදවගෙන යන්න. அவர்கள் ஒருபோதும் ரெண்டு கிறிஸ்தவ விமான ஓட்டுநர்களை அவர்கள் நியமிக்க மாட்டார்கள் பிரயாணம் பண்ணுவதற்கு. හදිසියේවත් දෙන්නම ක්‍රිස්තියානියුන් දෙන්නම හොඳින් ඉන්නවුන් ටොයින් ගාලා උන් ප්ලේන් එකක් එලවගෙන යනකොට අතුරුදහන් වුණා නම් ප්ලේන් එක ඉවරයි. அவங்க திடீர்னு அப்படியே விமானத்தை செலுத்தி கொண்டு போகிற நேரம் ரெண்டு கிறிஸ்தவர்களுமே காணாம போயிட்டாங்கன்னா பிளேன் முடிஞ்சு. ඉතින් ඒ වගේ බොහෝ අය අතුරුදහන් වෙන්න යනවා. இப்படி திடீரென நிறைய பேர் காணாமல் போகிறார்கள். මිනිස්සු බය වෙන්න යනවා. ஜனங்கள் பயப்பட போகிறார்கள். එතකොට මිනිස්සු හිතන්නේ මොනවද දන්නවද? அப்பொழுது ஜனங்கள் என்ன தெரியுமா நினைப்பார்கள்? ඔය මේ පිට ග්‍රහයක ජීවත් වෙන පිටසක් ජීවීන් ඇවිල්ලා සමහර අයව පැහැරගෙන ගිහින් කියලා කියයි.
இந்த வேற்று கிரகங்களிலே வாழுகிற இந்த வேற்று கிரகவாசிகள் வந்து இந்த பூமியில இருக்கிற இந்த ஜனங்களை எடுத்துக்கொண்டு போய் விட்டார்கள். alien abduction ඔය පිටසක් ජීවින් ඇවිල්ලා සමහර අයව අරගෙන ගිහින් இந்த ஏலியன் என்று சொல்லப்படுகிற அந்த வேற்று கிரகவாசிகள் வந்து இவர்களை எடுத்துக்கொண்டு போய் விட்டார்கள். දැනටමත් 1960 ගණන් වලින් පස්සේ 1960க்கு பின்னர் ඔය පිටසක් ජීවීන් ගැන පිට ග්‍රහයන් වල මිනිස්සු ජීවත් වෙනවා පිළිබඳව මිනිස්සු පුදුම කුතුහලයකින් ආසාවකින් ඉන්නේ. இந்த வேற்று கிரகங்களிலே வாழுகிறார்கள் ஜனங்கள் வாழுகிறார்கள் என்று அதை குறித்தான ஒரு புதுமையான ஒரு எதிர்பார்ப்பிலே அவர்கள் இருக்கிறார்கள். ஜனங்கள் பூமி இருக்கிறது. ඇමරිකාවේ පටන් ගත්ත ලස්සන ටෙලිවිෂන් සීරියල් එකක් ස්ටාර් ට්‍රෙක් කියලා. அமெரிக்காவிலே ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது ஸ்டார் ட்ரெக் என்று. එංගලන්තේ එකක් පටන් ගත්ත බ්ලේක්ස් 7 කියලා. பிளேக் 7 என்று இங்கிலாந்திலே ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது. ඇස් ලොකු කරගෙන ඕවා බලන් හිටියේ. ஜனங்கள் எல்லாம் கண்ணை விழிச்சு திறந்து பார்த்துக்கிட்டு முழிச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. ඒකෙන් බොහෝ අය විශ්වාස කරන්න ගත්තා පිට ග්‍රහයන් වල මිනිස්සු ජීවත් වෙනවා කියලා. அதிலே ஜனங்கள் நம்ப ஆரம்பித்தார்கள் வேறு கிரகங்களிலே ஜீவிகள் வாழுகிறது என்று. ඒ අය අපිට වඩා දියුණුයි කියලා විශ්වාස කරන්න පටන් ගත්තා. அவர்கள் எங்களை விட நல்ல அறிவானவர்கள் நல்ல அவர்கள் திறனானவர்கள் என்று இவர்கள் அறிய ஆரம்பித்தார்கள். ඒ අය අමුතු ගුවන් යානා වලින් ලෝකෙට ඇවිල්ලා පොඩ්ඩක් අරෙන් ඔත්තු බලලා යන අවස්ථා තියෙනවා කියලා විශ්වාස කරන්න පටන් ගත්තා. அவர்கள் வேறு இந்த விமானங்களிலே வந்து அவர்கள் இங்கே எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு அவர்கள் போகிறார்கள் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். ඒකට කියන්න පටන් ගත්තා පාවෙන පීරිසිය කියලා. அதுக்கு அந்த பறக்கும் தட்டு என்று ஒரு பெயரையும் வைத்து விட்டார்கள். ලංකාවේ උනුත් 1979 සින්දුවක් අහන්න පටන් ගත්තා ජිප්සිස් ලගේ පාවෙන පීරිසියක් මත නැගලා. 1979வது வருஷத்திலே இலங்கையில் இருக்கிறவர்கள் அதை வைத்து ஒரு பாட்டை ஆரம்பித்து விட்டார்கள். කුරුමිට්ටාව කියලා මතකද? இந்த குருமிட்டோ எல்லாம் போகணும் ஒரு பாட்டு இருக்குது. අපේ ලංකාවේ පොලිසිය පාවෙන පීරිසිය විශ්වාස කරනවා. இந்த இலங்கையில இருக்கிற போலீஸ் வந்து இந்த பறக்கந்தட்ட நம்புது. කොහොමද දන්නේ? எப்படி தெரியும்? මෙහෙට ආවා පොලිසියෙන්. இங்கே போலீஸ்ல வந்தார்கள். ඔගොල්ලන්ගේ ඉඩමේ උඩ කෑල්ලේ මේ ප්‍රියාමන පීරිසියක් ඇවිල්ලා මැස්සා කියලා අපිට තොරතුරු ලැබුණා. කොහේ පිටසක් ජීවින් කියලා. ඇත්තද නැද්ද? හයියෙන් කියන්න ඕක කියලා. ඔව් ඇත්ත. වෙන කවුද දන්නේ මතක? ඕක මතකම් බලන්න. මෙහෙට ආවා පොලිසියෙන්. இங்க போலீஸ்களை வந்து சொன்னாங்க நீங்க இங்க பறக்கத்தட்டு வந்து இறங்குறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. நாங்க பார்க்கணும் அவங்க எங்க அப்படின்னு. Tony Simon, listen, Rachel, stop. Tony Simon, you won't believe. Cops came here to officially investigate where we are harboring the aliens who alighted from a supposedly landed flying saucer on the summit of my land. The police came. So Sri Lankan police believe in the existence of the flying saucers. අපේ ශ්‍රී ලංකා පොලිසිය ඒක විශ්වාස කරනවා. இலங்கை போலீஸ் நிறுவனம் அதை நம்புகிறது. පොළොන්නරුවේ මිනිස්සු කියනවා අපි දැක්කා ගියා කියලා මෙහි. நிறைய பேர் சொல்றாங்க இங்க இருந்து ஒரு பறக்கந்தட்டு போயிருக்கு அப்படி. ඇමරිකාවේ නිව් මෙක්සිකෝවේ රහසෙන් මේ පිටසක් ජීවින්ව අල්ලලා තියන් ඉන්නවා කියලා කියන් ඉන්නවා. அமெரிக்காவிலே ஒரு இந்த வேற்று கிரகவாசிகளை பிடித்து வைத்திருக்கிறார்களாம். පිටසක් ජීවින් ගැන මාර කතා කියන්නේ. இந்த வேற்று கிரகவாசிகளை குறித்து பயங்கர கதைகள் இருக்கிறது. දැන් நேஷனல் ஜியோகிராஃபிக் එකේ යනවා නියම ප්‍රෝග්‍රෑම් එකක්. இப்ப நேஷனல் ஜியோகிராஃபில ஒரு அருமையான ஒரு ப்ரோகிராம் போகுது. Ancient aliens. කියපා. Ancient aliens. ඒ කියන්නේ අර පිරමිඩ් එහෙම හැදුවා නේද? அந்த பிரமிட் எல்லாம் செஞ்சாங்க தானே? පුරාණ කාලේ දාගැබ් එහෙම හැදුවා නේද? ලංකාවේ තායිලන්තේ චීනේ හර එක එක තැන්වල. இந்த ஒவ்வொரு இலங்கையிலே அதே போல சீனாவிலே ஒவ்வொரு தேசங்களிலே இந்த மாதிரியான கோபுரங்கள் கட்டப்பட்டது தானே? එක එක රටවල් වල පුරාණ දේවාල හදලා තියෙනව නේද? ලොකු ලොකු ගොඩනැගිලි හදලා තියෙනව නේද? இந்த ஒவ்வொரு நாடுகளிலே இந்த புராதன பழைய இந்த நூதன கோயில்கள் கட்டப்பட்டிருக்கிறது தானே? ඒ සේරම ඒ කාලේ ආපු පිටසක් ජීවින්ගේ යානා වගේලුමුන් හැදුවේ. அதாவது அந்த காலத்திலே அந்த வேற்று கிரக வாசிகளுடைய அந்த வாகனத்தை போல அவர்களுடைய அந்த விமானங்களை போல தான் அவைகள் அமைக்கப்பட்டிருக்கிறதா. ඇස් ඩොම්බ කරගෙන මිනිස්සු බලාගෙන
බලන්නකෝ නේ වින්ද ඇති නේ කියාගෙන ඉන්න කාලයක් ஐயோ, කොලන් මේ அப்படியா இருக்கும் இல்லையா, அப்படி அது மாதிரி தான் இருக்கு அப்படின்னு இவங்க உள்ளுக்குள்ள பேசிக்குவாங்க. හිටපු ගමන් මුළු ලෝකෙම්ම ක්‍රිස්තියානි කණ්ඩායමක් නැති වුණාම திடீர்னு இந்த கிறிஸ்தவர்கள் எல்லாம் காணாமல் போன பின்னர் උන් ඔක්කොම කියයි අන්න පිටසක් ජීවින් ඇවිල්ලා බොළඳ අයව එක් කරගෙන ගියා උස්සගෙන ගියා කියලා. இந்த வேற்று கிரக வாசிகள் வந்து பாருங்க இந்த முட்டாள்தனமான ஜனங்களை தூக்கிட்டு போயிட்டாங்க. මොකද ලෝකේ අපි දිහා බලන්නේ මෝඩයෝ හැටියට. හරිද? உலகம் எங்களை பார்ப்பது முட்டாள்களாக. මොකද අපි තාම අර කළු පොත තියාගෙන ඉන්නලු. ஏன்னா காரணம் இன்னும் இந்த கருப்பு புத்தகத்தை வச்சுக்கிட்டு இருப்போம். උන් අද ලෝකේ දියුණු වීගෙන යනවලු. உலகம் அப்படியே வளர்ந்துகிட்டு போகுதான். හැබැයි අපි තාම හල්ලෙලුයා ගාගෙන පල්ලි යනවලු. நாங்க இன்னும் அல்லேலியான்னு சொல்லிக்கிட்டு நாங்க சபைகளுக்கு போகிறோம். ලෝකේ ඉන්න එක හිතනවා අපි මෝඩයා කියලා. உலகத்தில் இருக்கிறவன் எங்களை பைத்தியக்காரன் என்று சொல்லுகிறான். ලෝකේ ඉන්න එක හිතනවා අපි බොළඳයි කියලා. உலகத்தில் இருக்கிறவன் நினைக்கிறான் நாங்கள் மூடர்கள் என்று. ඉතින් ක්‍රිස්තියානි අය අතුරුදහන් වුණාම கிறிஸ்தவர்கள் திடீரென காணாமல் போன பின்னர் අන්තික්‍රිස්තුස් ඇවිල්ලා කියයි அந்த கிறிஸ்து வந்து சொல்லுவான், දැක්කද பார்த்தீர்களா පිටසක් ජීවීන් வேறு கிரகவாசிகள் මුළු ලෝකෙම අල්ලගන්න இந்த முழு உலகத்தையும் பிடிப்பதுக்கு මේ ලෝකේ ඉන්න අර බොළඳ අයගෙන් බොහෝ දෙනෙක්ව පැහැරගෙන ගියා. இந்த உலகத்திலே இருக்கிற முட்டாளான ஜனங்கள் அநேகரை பிடித்துக் கொண்டு போய்விட்டார்கள். ඒ නිසා දැන් අපි සිංහල දෙමළ මුස්ලිම් ඇරබ් අරවා මේවා කියලා ගහගන්නේවා නවත්තලා நாங்கள் சிங்களர், தமிழர்கள், முஸ்லிம்கள், அதே போல ஒவ்வொரு நாட்டு ஜாதிகள் என்று நாங்கள் அடித்துக் கொள்வதை நிறுத்திவிட்டு අපි සේරමෝටම පොදු හතුරෙක් ඉන්නවා පිටසක් ජීවියන් කියලා. எங்க எல்லாருக்கும் ஒரு விரோதி இருக்கிறான், வேறு கிரகவாசிகள் என்று උන්ගෙන් බේරෙන්න අපි උත්සාහ කරමු කියලා කියයි. அவர்களிடத்திலே இருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று அவன் சொல்லுவான். මිනිස්සු ඇත්තට බය වෙයි. அப்பொழுது ஜனங்கள் பயப்படுவார்கள். අනේ මාවත් පැහැරගෙන යයිද? ஐயோ, என்னையும் பிடித்துக் கொண்டு போய் விடுவார்களா? ஆமா ஆமா. අනේ අපිට ආරක්ෂාව නැද්ද? ஐயோ, எங்களுக்கு பாதுகாப்பே இல்லையா? දෙන්නම්. நான் கொடுக்கிறேன். දැන් අපි මොනවද පළවෙනි පියවර ඉස්සෙල්ලා මේ සියලුම දෙනා යුද්ධ නවත්තන්න. அப்ப எங்களுடைய அதனுடைய முதல் ஒரு அடிப்படையாக நாங்க எல்லா யுத்தத்தை நிறுத்துவோம். හරි ISIS කාරයා ගිහලා සිරියාවට ඉරාකයට සොරි කියන්න. ஐசிஸ் காரங்களை போய் சிரியாவுக்கு போயிட்டு சாரி சொல்லு. අල්ලාහ් අක්බර් සොරි කියලා ඌ කියයි. அல்லாஹ் அக்பர் சாரி அப்படின்னு சொல்லுவான். එතකොට මොනුත් කියයි ඕකේ සොරි. அப்ப அவங்களும் சொல்லுவாங்க ஓகே சாரி அப்படி. සිංහලයා ගිහලා දෙමළගෙන් සොරි කියපන්. சிங்களவர்கள் போய் தமிழரிடத்துல சொல்லுங்க சாரின்னு. සොරියා. சாரியா? කමන්නේ අපි ඔක්කොම යක්ක අම්මගේ පුතු වගේ යමු කියලා දෙමළත් ගිහලා සමාදානය වෙනවා. அப்ப தமிழ் என்ன சொல்லுவான், நாங்க எல்லாம் ஒரு 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 தாய் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவனும் கண்டுபிடிச்சுக்குவான். ඔක්කොම දැන් දෙමළ මෑන් ඇවිල්ලා අහනවා එනම් මං ඉන්දියාවට යන්න ඕනේද? அப்படின்னா நான் இந்தியாவுக்கு போகணுமான்னு தமிழ் கேட்பான். මෙහෙම ඉන්න මෙහෙම. நீங்க இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. එතකොට අනිකල්ද මම මේ මොහම්මද් හුසේන් මම අරබ් යන්න ඕනේද මල්ලි? அப்ப நான் முகமது ஹுசேன் நான் அரபிக்கு போகணுமா? එතකොට කියයි නෑ සිරිසේන මොහම්මද් හුසේන් සුබ්‍රමණිය අපි ඔක්කොම එකට ඉමු පොදු හතුරෙක් එනවා උඩ ඉඳන් අපිට ගහන්න. சிறிசேன சுப்பிரமணியம் முகமது எல்லாமே நாங்க ஒண்ணா இருப்போம், எங்களுக்கு ஒரு பொதுவான ஒரு எதிரி வருகிறான் வேறு கிரகத்திலே இருந்து. ලෝකෙටම සමාදානය දෙන්න. முழு உலகத்துக்கும் சமாதானம். තේරුණාද? ඒක තමයි අන්තික්‍රිස්තුස් කරන්න යන පළවෙනි වැඩේ. அதுதான் அந்தி கிறிஸ்து செய்ய போகிற முதல் வேலை. සමාදානය. තනි පාලනය. ஒரு தனி அதிகாரம். දැන් අපි එක එක රටවල් වලට තනි පාලන ඒ අයගේ සොයන් පාලනය කරන්න දෙන්න බෑ. මොකද අපිට දැන් පොදු හතුරෙක් මුළු ලෝකෙටම තර්ජනයක් දැන් වෙලා තියෙනවා. இப்ப முழு உலகத்துக்கும் தனித்தனி அதிகாரத்தை கொடுக்க முடியாது, அந்தந்த நாடுகளுக்கு தனி அதிகாரத்தை கொடுக்க முடியாது. காரணம் முழு உலகத்துக்குமே ஒரு விரோதி இருக்கிறான். ඒ නිසා අපි සියලුම දෙනා එකට එක්වි. அதனாலே நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு அத இப்படி நீங்க சொல்லணும், ஐ சுட்டி நாங்கள் எல்லாரும் ஒன்றுகாய் ஒன்றுக்கு போவோம். අපි සියලුම දෙනා එකට එකමුතුව ඉමු කියලා කවුද දැන් කියන්න යන්නේ? இப்ப இதை யார் சொல்ல போகுது? අන්තික්‍රිස්තුස්. அந்தி கிறிஸ்து. තේරුණාද ඔයගලන්ට? කියනවා දෙවෙනි පදය இரண்டாவது வசனம், ජය ගනිමින්ද ජය ගන්න පිණිසද පිටත්ව ආවේය. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். මුළු ලෝකෙම ඔහුගේ පාලනය තුළට ගේනවා. முழு உலகமும் அவனுடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்பட போகிறது. එහෙම සිදු වෙන්න යන ඒකට පෙර වදනක් හැටියට
සමහර දේවල් සිදු වෙනවා අපි දකින්න පුළුවන්. அப்படி அந்த நடக்க போகின்ற காரியங்களுக்கு சாயலாக ஒத்த விதத்திலே சில விஷயங்கள் காட்டப்படுகிறது. UNPKF අහලා තියෙනවද? UNPKF United Nations Peacekeeping Forces. එක්සත් ජාතීන්ගේ සංගමය විසින් இந்த ஐக்கிய நாடுகளின் சங்கத்திலே இருந்து සමාදානය රැක බලා ගන්නට හමුදාවක් දානවා. சமாதானத்தை காத்துக் கொள்வதற்கு ஒரு ராணுவம் ஏற்படுத்தப்படுகிறது. Peacekeeping Forces සමාදානය රැක ගැනීමේ සේනාව. பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸஸ் அதாவது சமாதானத்தை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ராணுவ படை. ආයුධ පිටින් එන්නේ. அவர்கள் இந்த ஆயுதங்களோடு வருவார்கள். වෙඩි තියන්න තහනම්. ஆனால் அவர்கள் சுடுவதற்கு அவர்களுக்கு தடை. දැකලා තියෙනවද? கண்டிருக்கிறீர்களா? ඉස්රායල් ගියොත් ඒගොල්ලෝ ඉන්නවා. இஸ்ரவேலிலும் இருக்கிறார்கள். ඊරාන් ඉරාක් ගියොත් ඒගොල්ලෝ ඉන්නවා. ஈரான் ஈராக்கிலும் இருக்கிறார்கள். ගොඩක් කැලඹිලිකාර රටවල් වල UN Peacekeeping Forces ඉන්නවා බලා ගන්න මේගොල්ලෝ ගහ ගන්න නැතුව ඉන්න එක. அநேக நாடுகளிலே யுத்தங்கள் நடக்கிற நாடுகளிலே இவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் சண்டை பிடிக்காமல் இருப்பதற்கு. ඒ කියන්නේ දෙන්නෙක් ගහ ගන්නවලු. 2 பேர் அங்கே சண்டை பிடித்துக் கொள்கிறார்களாம். ඒගොල්ලන්ගේ මැදට ගිහිල්ලා මේගොල්ලොම ගහ ගන්න එපා කියලා කියන හමුදාවලු. அவர்களுக்கு நடுவிலே போய் நீங்கள் அடித்துக் கொள்ள வேண்டாம் என்று அவர்களை நிறுத்துகிற ஒரு ராணுவம். හැබැයි මේගොල්ලොත් යන්නේ ආයුධ තියාගෙන. ஆனால் இவர்களும் ஆயுதங்களோடு தான் போகிறார்களா? ඇයි? ஏன்? තේරෙනවද ප්‍රශ්නේ? புரிகிறதா? දුන්න තියනවා. ஆயுதம் அதாவது அந்த வில் இருக்கிறது. ඊතල නැහැ. அவர்களிடத்திலே அந்த வில் அந்த அம்பு இல்லை. තුවක්කුව තියනවා. துப்பாக்கி இருக்கிறது. වෙඩි තියන්න තහනම් උණ්ඩ නැහැ. அவர்களுக்கு அதை அவர்கள் துப்பாக்கி அதை பயன்படுத்த முடியாது. තේරෙනවද? ඔහොම ලංකාවට කොට බැස්සා IPKF කියලා Indian Peacekeeping Forces කියලා කට්ටිය. அதிலே ஒரு குழுவினர் இந்தியா அமைதி படை என்ற ஒன்று வந்தது இந்தியாவிலிருந்து. ඉන්දියාවෙන් ලංකාවට ආවේ ලංකාවේ තියෙන යුද්ධය නවත්තන්න. இந்தியாவிலிருந்து அவர்கள் இலங்கைக்கு வந்தது யுத்தத்தை நிறுத்துவதற்காக. හැබැයි තුවක්කු පිටින් ඇවිද්දා. ஆனால் அவர்கள் துப்பாக்கிகளோடு நடந்தார்கள். දැන් ඇත්තට කැත්තක් යනකන යන්නේ ගහ ගන්න එකනේ. இப்போ உண்மையிலே ஒரு வாளை எடுத்துக்கிட்டு அருவா எடுத்துக்கிட்டு ஒருத்தன் போறான்னா அவன் கட்டாயம் வெட்டுறதுக்காக தானே போகணும். සමාදාන කරන එක මොකටද කැත්තක් කරගෙන යන්නේ? ஏன் சமாதானத்தை ஏற்படுத்துகிறவன் ஒரு அருவாளை தூக்கிட்டு போகணும்? අන්න ඒක තමයි අන්තික්‍රිස්තුස්ගේ ක්‍රමය. அதுதான் அந்தி கிறிஸ்துவனுடைய அந்த கிரியை. අපි ආයුධ තියාගන්නවා. நாங்கள் ஆயுதங்களை வைத்துக் கொள்வோம். පාවිච්චි කරන්නේ. ஆனால் பாவிக்க மாட்டோம். ඉතින් දෙයනේ පාවිච්චි කරන්නේ නැත්නම් මොකටද ගේන්නේ? நாங்கள் பாவிக்காவிட்டால் என்னது கொண்டு வருகிறீர்கள்? මේ කියන්නේ මේ අන්දක්කද ඒක තමයි සීන් එක. இதுதான் சம்பவம். ஐசே இந்தியாවෙන් ලංකාවට ආවේ තමුසලා මේ සමාදානය රැකවන්න නේද? இந்தியாவுல இருந்து நீங்க இங்க வந்தது இந்த சமாதானத்தை ஏற்படுத்த தானே? ඇයි ආයුධ ගෙනාවේ? ஏன் ஆயுதம் கொண்டாந்த? අන්තිමට සැබෑ ස්වරූපය පෙනුණා. கடைசியிலே அவங்களோட உண்மையான நிலை காண்பிக்கப்பட்டுச்சு. ඒගොල්ලොත් යුද්ධ කරා. அவங்களும் யுத்தம் செஞ்சாங்க. තේරෙනවද මං කියන එක? புரிகிறதா? UN Peacekeeping Forces කියන්නේත් ඔය වගේ අය තමයි. அதே போல UN Peacekeeping Forces என்று சொல்லப்படுகிறவங்களும் அப்படிதான். ඒගොල්ලෝ එන්නේ අපි වෙඩි තියන්නේ අපි ගහන්නේ අපි පහර දෙන්නේ නැහැ කියාගෙන. அவர்கள் வருவதும் நாங்க உங்களை துப்பாக்கியில சுட மாட்டோம், நாங்க உங்களை சமாதானத்தை காப்பாற்றுவோம் என்று கொண்டுதான் வருவார்கள். හැබැයි ආයුධ ගේනවා. ஆனால் ஆயுதங்கள் கொண்டு வருவார்கள். අන්තික්‍රිස්තුස්ට ඒක තමයි හිතර කියලා තියෙන්නේ. அந்தி கிறிஸ்துவுக்கு இதுதான் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. දුන්න ගේනවා. வில்லை கொண்டு வருகிறான், ඊතල් ගේන්නේ. அம்பை கொண்டு வருவதில்லை. හැබැයි ඌ දිනාගෙන යනවා කියලා තියෙනවා. ஆனால் அவன் ஜெயித்து கொண்டே போவான் என்று சொல்லப்படுகிறது. තේරෙනවද? ඕක තමයි අන්තික්‍රිස්තුස්ගේ පාලනය. இதுதான் அந்தி கிறிஸ்துவனுடைய அந்த ஆட்சி முறை. අර අවුරුදු 7 පටන් ගන්නකොට அந்த 7 வருடம் ஆரம்பிக்கிற நேரத்திலே ඉස්සල්ලාම සමාදානය තමයි ඔහු දෙන්න යන්නේ. முதலாவது சமாதானத்தை தான் அவன் கொடுக்க போகிறான். ඕක තමයි සුදු අස්පයා. அப்பொழுதுதான் அதுக்கு தான் அந்த வெள்ளை குதிரை. 3යි 4යි කියවමු. 3வது 4வது வசனத்தை வாசிப்போம். මම ටක් ටක් ගාලා ඔයගලන්ට අස්පයා 4 දිනා ගැන කියන්න යනවා. இந்த நான் டக்குன்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த குதிரைகளை குறித்து. ඔයගොල්ලෝ බය වෙන්න එපා, ගොඩක් කාලය ගන්නෑ. அநேக நேரத்தை நான் எடுக்க போவதில்லை. උන්වහන්සේ දෙවෙනි මුද්‍රාව කැඩු කල දෙවෙනි ජීවමාන සත්වයා කතා කොට එන්නයි කියනවා ඇසිමි. තවත් අශ්වයෙක් එනම් රතු අශ්වයෙක් පිටත්ව ආවේය. ඌ පිට හුන් තැනැත්තාට මනුෂ්‍යයන් ඔවුනොවුන් මරණ පිණිස
පොළවෙන් සමාදානය දුරු කරන්නට බලය දෙන ලද්දේය. මහත් වූ කඩුවක්ද ඔහුට දෙන ලද්දේය. அவர் இரண்டாம் முத்திரையை உடைத்த போது இரண்டாம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது சிவப்பான வேறு ஒரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலே இருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. මාර වැඩේනේ. ஒரு பயங்கர விஷயம் இல்ல அந்த இடத்துல. ඉස්සරහින් යන එක සමාදානය ඇති කරනවා. முன்னாலே போகிறவன் சமாதானத்தை ஏற்படுத்துகிறான். උගේ පිටිපස්සෙන් යන එක සමාදානය නැති කරනවා. அவனுக்கு பின்னாலே வருகிறவன் சமாதானத்தை எடுத்து போடுகிறான். ඉස්සරහින් යන එක සුදු අස්පයා පිට යනවා. முன்னாலே போகிறவன் வெள்ளை குதிரையிலே போகிறான். ඌට පිටිපස්සේ එන එක රතු අස්පයා පිටින් එනවා. அவனுக்கு பின்னாலே வருகிறவன் சிகப்பு குதிரையிலே வருகிறான். ඉස්සරහා යන එකගේ අතේ දුන්න තියෙනවා ඊතල් නැහැ. முன்னாலே போகிறவனுடைய கையிலே வில் இருக்கிறது, அம்பு இல்லை. ඌ ඒ කියන්නේ කියනවා අනේ අපි ගහන්නේ අනේ අපි මරන්නේ කියාගෙන යන්නේ. அதனால அவன் சொல்கிறான் நாங்கள் தான் அடிக்க மாட்டோம், நாங்க தான் யுத்தம் செய்ய மாட்டோம்னு தான் சொல்லிக்கிட்டு போகிறான். හැබැයි පස්සෙන් එන එකගේ අතේ ලොකු කඩුවක් තියනවලු. ஆனால் பின்னாலே வருகிறவனுடைய கையிலே பெரிய பட்டயம் இருக்கிறதா. තේරෙනවද? புரிகிறதா? ඒ කියන්නේ අන්තික්‍රිස්තුස් මොනවද දන්නවද කරන්නේ? அதாவது அந்தி கிறிஸ்து என்ன தெரியுமா செய்வான்? ඉස්සල්ලාම සමාදානය පෙන්නනවා. முதலிலே சமாதானத்தை காண்பிப்பான். හැබැයි ඌගේ වැඩකාරයා තමයි ওই පිටිපස්සෙන් එන්නේ. ஆனால் அவனுடைய வேலைக்காரன் தான் பின்னாலே வருகிறான். වැඩකාරයා කියලා නෑනේ පාස්ටර්. இந்த இடத்துல வேலைக்காரன்னு சொல்லி இல்லையே பாஸ்டர். දෙවෙනි සත්වයාගේ මූණ මොන වගේද? இந்த இரண்டாவது இந்த அந்த ஜீவனுடைய முகம் எப்படிப்பட்டது? ගවයෙක්ගේ මූණ මතකද? காளையின் முகம். යේසුස් වහන්සේගේ සේවක අත්වය පෙන්වන එක මං කියලා දුන්නා මතකද? இயேசுவினுடைய அந்த ஊழியம் வேலைக்காரன் என்கிற அந்த தன்மையை காண்பிக்கிறது என்று சொன்னேன், ஞாபகம் இருக்கிறதா? දෙවෙනි අස්පයා පිට එන එක සේවකයා இரண்டாவது காளையின் மேல் வருகிறவன், குதிரையின் மேல் வருகிறவன் இந்த ஊழியக்காரன், வேலை செய்கிறவன். කාගේ සේවකයාද? யாருடைய வேலைக்காரன்? ඉස්සරහින් ඔටුන්න දාගෙන යන අන්තික්‍රිස්තුස්ගේ සේවකයා. முன்னாலே அந்த கிரீடம் போட்டுக்கொண்டு போகிறானே அந்த அந்தி கிறிஸ்துனுடைய வேலைக்காரன். ලොක්කා කියාගෙන යනවා නෑ 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 කාටවත් ගහන්නේ නෑ කාටවත් මරන්නේ නෑ මම දුන්න විතරයි තියෙන්නේ බලන්න අපි සමාදානය කියාගෙන යනවා. தலைவர் போகிற நேரம் சொல்லுகிறார், நான் யுத்தம் செய்ய மாட்டேன், இந்த பாருங்க என் கையில வில் இருக்கு, ஆனா அம்பு இல்ல, நான் சமாதானத்தை தான் ஏற்படுத்துவேன் என்று சொல்லி கொண்டு போகிறான். මිනිස්සු ඒ අන්තික්‍රිස්තුස්ව පිළිගත් විගසම அந்த ஜனங்கள், பூமியில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அந்தி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்னர் අන්තික්‍රිස්තුස්ගේ මෙහෙකරුවන්ගේ ක්‍රියාව එලි දැක්වෙනවා. அந்த அந்தி கிறிஸ்துவனுடைய வேலைக்காரனுடைய கிரியை ஆரம்பிக்கிறது. ඒගොල්ලෝ කොහොමද පාලනය කරන්න යන්නේ? அவர்கள் எப்படி ஆட்சி செய்ய போகிறான்? ලොකු කඩුවකින්. பெரிய பட்டயத்தில. මරණය. மரணம். රතු කියන්නේ ලේ. சிகப்பு என்றால் இரத்தத்தை குறிக்கும். අන්තික්‍රිස්තුස්ගේ පාලනය යටතේ ලේන්න යනවා. அந்தி கிறிஸ்துவனுடைய அந்த அதிகாரத்துக்கு கீழாக ரத்தம் சிந்துதல் நடைபெறும். කොහොමද දන්නවද ඔක වෙන්න යන්නේ? எப்படி தெரியுமா நடைபெறும்? දැන් අන්තික්‍රිස්තුස් එයි. இப்ப அந்தி கிறிஸ்து வருவான். ඇවිල්ලා කියයි வந்து சொல்லுவான், මේ දැන් ඕගොල්ලෝ මෙහෙම කරන්න ඕනේ. இப்ப நீங்க இப்படி எல்லாம் செய்யணும். මොකද අපිට පොදු හතුරෙක් ඉන්නවනේ. காரணம் எங்களுக்கு ஒரு பொதுவான ஒரு விரோதி இருக்கிறான் தானே. ඒ නිසා ඕගොල්ලෝ සේරම මගේ මේ දෙයට එකඟ වෙනව නේද? அதனால நான் சொல்லுகிறவைகளுக்கு நீங்க எல்லாம் ஏற்றுக்கொள்கிறீர்கள் தானே. පිළිගන්න අය අත උස්සන්න කියලා කියයි. ஏற்றுக்கொள்கிறவர்கள் கையை உயர்த்துங்கன்னு சொல்லுவான். හැමෝම අත උස්සයි. எல்லாரும் கையை உயர்த்துவாங்க. එක්කෙනෙක් විතරක් අත උස්සන්නේ නැහැ. ஒருத்தன் மாத்திரம் கையை உயர்த்த மாட்டான். එතකොට අන්තික්‍රිස්තුස් අහයි ඇයි ඔය අත උස්සන්නේ නැත්තේ? அப்ப அந்த அந்தி கிறிஸ்து கேட்பான், ஏன் நீங்க கையை தூக்குறீங்கல்ல? නෑ රජතුමනි අපිට ප්‍රශ්න කීපයක් තියෙනවා. எனக்கு இத குறித்து கொஞ்சம் கேள்விகள் இருக்குது. එහෙමද? அப்படியா? මං අනිත් රටට යන්න ඕනේ. நான் மத்த நாட்டுக்கு போகணும். මේ ඕගොල්ලෝ යාගේ ප්‍රශ්නේ පොඩ්ඩක් බලලා විසඳන්න කියලා සුදු අස්පයා ඉස්සරහට යයි. அந்த வெள்ளை குதிரை சொல்றேன், இந்த எனக்கு இன்னொரு நாட்டுக்கு போக இருக்கு, இந்த இவங்க பாத்துக்குவாங்க அப்படின்னு அவர் போயிடுவாரு. අන්තික්‍රිස්තුස්ගේ ගෝල පිරිස කියයි මහත් වෙන්න ඉස්සරහට ආවිල්ලා කතා කරන්න. அப்ப அந்த அந்தி கிறிஸ்துனுடைய வேலைக்காரங்க சொல்லுவார்கள், வந்து முன்னால வந்து பேசுங்க. එතකොට මෙයා ඇවිල්ලා කියයි මේ මිනිස්සුනේ ඕගොල්ලෝ නිකන් අත උස්සනවා මේ අපි එහෙම කරන්න බෑ සමහරවිට පිටසක් ජීවින් නැතුව ඇති වෙන මොකක් හරි ඇති කියලා මොකක් හරි එකක් මෙයා කියයි. இப்ப அவர் வந்து சொல்லுவாரு, இந்த சில நேரம் அந்த வேறு கிரகவாசிகள் அப்படி ஒன்றும் இருக்காது, நாங்க சும்மா போய் கிணத்து கை தூக்கணும் அப்படின்னு அவர் பேசுவாரு. එතකොට මේගොල්ලෝ කතාව අහගෙන ඉඳලා කියයි இவர்கள் எல்லாம் கதையும் கேட்டுக்கிட்டு இருந்து சொல்லுவாங்க, මිත්‍රවරුනි පේනවාද මෙයා නිසා ඕගොල්ලන්ටත් දැන් තර්ජන.
அப்ப அவர்கள் இந்த இந்த வேலைக்காரர்கள் சொல்லுவாங்க, பாத்தீங்க உங்கனால இந்த ஒரு மனுஷனால உங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஒரு பாதிப்பு வரப்போகிறது. මෙයාට මොනවද කරන්න කියලා අපිට තප්පරයක් දෙන්න අපි ලොක්කගෙන් අහන්නම් කියලා කෝල් එකක් දෙයි. அப்ப கொஞ்சம் இவருக்கு என்ன செய்யறது அப்படின்னு நாங்க பெரியவர்கிட்ட கேட்குறோம் அப்படின்னு நாங்க கால் ஒன்று கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவோம். සර් මේ අරයාව ඉස්සරහට ගෙනාව එයා කතා කරා මේ හරි මේ අපිට නියෝගයක් දුන්නා අපේ ලොක්කා මෙයාව තිබ්බනම් කරදරයක් ඒ නිසා මෙයාට මරණ දඬුවම් දෙන්න කියලා. அப்ப எங்களுடைய பெரியவர் சொன்னாரு இவரை வச்சா பெரிய பிரச்சனை ஆயிரும், அதனால இவரை கொன்னுற சொல்லி சொன்னாரு. කවුරුත් යන්න එපා. நீங்க யாரும் போகாதீங்க. මොකද ඕගොල්ලෝ ඉඳලා බැලුවා නම් තමයි කාට හරි ආය ඕගොල්ලන්ගෙන් කවුරු හරි ආය විරුද්ධ වෙනකොට විරුද්ධ වෙන්නේ නැති වෙන්න පොඩි බයක් ඇති කරන්න නිසා මේ අපි මෙයාව මෙතනම මරන්න යනවා. நாங்க நீங்க யாரும் எங்கேயும் போயிடாதீங்க, நீங்க இருந்து இவருடைய சாவை பாருங்க. ஏன்னா இன்னொரு தடவை நீங்க இந்த மாதிரி விரோதிக்க தேவையில்லை தானே, பயப்பட்டா இந்த விரோதம் வராது. ඒ නිසා එන්න බ්‍රදර් පොඩ්ඩක් ඔළුව පොඩ්ඩක් මේ ඉස්සරහට වෙන්න ගියන්න. නෑ තව පොඩ්ඩක් මෙහාට. තව රයිට්. தலையை கொஞ்சம் இங்கிட்டு கொண்டாங்க அப்படின்னு ஒரே வெட்டு. මේක තමයි අන්තික්‍රිස්තුගේ සැබෑ පාඩම. இதுதான் அந்தி கிறிஸ்துவனுடைய உண்மையான அந்த அரசாட்சி. එළියෙන් සමාදානය පෙන්නනවා, வெளிப்பிரகாரமாய் சமாதானத்தை காண்பிப்பான், පිටිපස්සෙන් මහත් ලේ වැගිරීමක් සිදු කරනවා. பின்னாலே ஒரு பெரிய ரத்தம் சிந்துதலை அவன் நடப்பிப்பான். අන්තික්‍රිස්තුස්ට වාචිකව හෝ විරුද්ධ වෙන අයට அந்திகிறிஸ்துவுக்கு தங்களுடைய வார்த்தைகளால் சரி எதிர்ப்பு தெரிவிப்பவர்களுடைய நிலை இந்த மாதிரியான இரத்தம் சிந்துதலில் முடிவடையும். அதுதான் அவர்களுடைய முடிவு. ඒක තමයි ඒගොල්ලන්ගේ අවසානය. තේරෙනවද ඔයගොල්ලන්ට? புரிகிறதா? දැන් තුන්වෙනි අස්පයා ගැන බලමු. இப்பொழுது மூன்றாவது அந்த குதிரை. 5යි 6යි. ஐந்தாவது ஆறாவது வசனம். උන්වහන්සේ තුන්වෙනි මුද්‍රාව කැඩු කාල තුන්වෙනි ජීවමාන සත්වයා කතා කොට එන්නයි කියනවා ඇසීමි. එවිට කළු අශ්වයෙක් දුටිමි. ඌ පිටහුන් තැනැත්තාගේ අතේ තරාදියක් තිබුණේය. ජීවමාන සත්වයන් 4 දෙනා මැදෙහි ධාන්‍ය නැලියක් මස්සය, යම නැලි 3ක් මස්සය, තෙල් වලටත් මුද්‍රික පානයටත් අනතුරු නොකරන්නයි කියන හඬක් මෙන් ඇසිමි. அவர் மூன்றாம் குதிரையை உடைத்தபோது குதிரையவா மூன்றாம் முத்திரையை உடைத்தபோது மூன்றாம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறியிருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். அப்பொழுது ஒரு பணத்துக்கு 1 பிடி கோதுமை என்றும் 1 பணத்துக்கு 3 படி வாட்கோதுமை என்றும் எண்ணெயும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்களின் மத்தியில் இருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். අන්තික්‍රිස්තුස්ගේ පාලනය වෙන්න යන ඊළඟදේ அந்தி கிறிஸ்துவனுடைய அதிகார அந்த ஆட்சி காலத்திலே நடக்க போகிற அடுத்த சம்பவம், කළු අශ්වයෙක් එනවා. ஒரு கருப்பு குதிரை வருகிறது. උගේ අතේ තියනවා තරාදිය. அவனுடைய கையில ஒரு தராசை அவன் ஏந்தி வருகிறான். තරාදිය පෙන්වන්නේ මොනවද? ஒரு தராசு காண்பிக்கப்படுவது எதை? සමබරත්වය. ஒரு சமத்துவத்தை. අන්තික්‍රිස්තුස් පාලනය කරනකොට කතා කරන්න යන්නේ කොහොමද දන්නවද? அந்தி கிறிஸ்து வந்து எப்படி தெரியுமா பேச போகிறான்? අපිට පොදු හතුරෙක් ඉන්න නිසා පිටසක් ජීවීන් කියලා. எங்களுக்கு வேறு கிரகவாசிகளில் இருந்து ஒரு எதிரி இருப்பதனாலே අපි අතර උගත් නුගත් ධනවත් දිලිඳු කියන වෙනස් තියෙන්න බෑ. எங்களிடத்திலே இந்த பூமியில இருக்கிற எங்களிடத்திலே நாங்கள் பணக்காரர்கள், ஏழைகள், நாங்கள் தரமானவர்கள், படித்தவர்கள், படிக்காதவர்கள் என்கிற அந்த வேற்றுமை எங்களுக்கு வேண்டாம். සමබරව හැම කෙනාටම හැමදේම දෙනු ලබනවා. எல்லாருக்கும் சமத்துவமாக எல்லாம் கொடுக்கப்படும். එතකොට මිනිසුන්ට හරි හැපි. அப்ப ஜனங்கள் எல்லாத்துக்கும் அது ஆசை. ශානියමයිනේ. ஐயோ நல்லந்தானே. හැම කෙනාටම හැමදේම එක විදියට ලැබෙන්න යනවා. எல்லாருக்கும் எல்லாம் ஒரு சமத்துவமாக கிடைக்க போகிறது. ඔන්න දැන් අන්තික්‍රිස්තුස් බඩු මිල තනනවා දැන්. இப்போ அந்தி கிறிஸ்து இந்த பொருட்களுடைய விலையை நிர்ணயிப்பான். බලන්න යා දෙන ගාන කොහොමද කියලා. இப்ப பாருங்க அவன் கொடுக்கிற அந்த விலையை பாருங்கள். ධාන්‍ය නැලියක් මස්සය. ஒரு பணத்துக்கு 1 கோதுமை என்றும் 1 படி கோதுமை. යම නැලි 3ක් මස්සය. ஒரு பணத்துக்கு 3 படி வாட்கோதுமை என்றும்.
දැන් ඕගොල්ලෝ ඕක දන්නේ නැහැ කියලා මං හිතනවා මොකද්ද ඕක කියලා. இப்போ உங்களுக்கு இது என்ன என்று உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். යොහන් එලිදරව් ලියපු කාලේ யோவான் இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்தை எழுதுகிற காலகட்டத்திலே මස්සක් කියන්නේ දවසක පඩිය. ஒரு படி என்றால் ஒரு நாள் கூலி, ஒரு நாள் சம்பளம். ஒரு பணம் என்பது ஒரு நாள் சம்பளம். හරිද? එක්කෙනෙක් කණ්ඩ ஒருவர் சாப்பிடுவதற்கு ධාන්‍ය නැලියක් ඕනේ. ஒரு படி கோதுமை வேண்டும். ඒ කියන්නේ එක ධාන්‍ය නැලියක් කියන්නේ අර බඩ පිරෙන්නමත් නෙවෙයි අර නිකන් normal එක වේලක් අර පිරෙන්නම නෙවෙයි නමුත් ඕකේ කන්න පුළුවන්. இந்த ஒரு படி கோதுமை என்று சொல்லுகிற நேரம் அது நன்றாக வயிறு நிரம்ப சாப்பிடுவதல்ல, ஒரு அளவு திருப்திப்படக்கூடிய விதத்திலே அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். යව නැලි තුනක් කියන්නේ இந்த 3 படி வாட்கோதுமை என்று சொல்லப்படுவது එහෙම කෑමෙන් පස්සේ තව පොඩ්ඩක් මදි වගේ පේනවනේ. அதுபடி கொஞ்சம் சாப்பிட்ட பின்னர் கொஞ்சம் பத்தாது போதாதது போல புரியும் தானே, விளங்கும் தானே. තව ටිකක් කන ප්‍රමාණය. இன்னும் கொஞ்சம் சாப்பிடுகிற அளவு. ඒ කියන්නේ அதாவது එක්කෙනෙකුගේ එක දවසක පඩියක් ගෙවන්න වෙනවා. ஒருவனுடைய ஒரு நாள் சம்பளம் அவனுக்கு கொடுக்கப்பட வேண்டும். එක වේල කණ්ඩ ஒரு நேரம் சாப்பிடுவதற்கு. හැබැයි එක සැරයක් දාගෙන කණ්ඩ. ஆனால் ஒரு நேரம் போட்டுக்கொண்டு சாப்பிடுவதற்கு. දෙවෙනි සැරේ ගන්න නම් அவன் 2ஆம் முறை அதை எடுக்க வேண்டும் என்றால் තව දවසක පඩියක් ගෙවන්න වෙනවා. இன்னொரு நாள் சம்பளம் அவன் செலுத்த வேண்டும். ඒ කියන්නේ කෑම නැත්තටම නෑ නෙවෙයි. சாப்பாடு இல்லை என்று இல்லை, තියනවා. இருக்கிறது. හැබැයි මිල ගණන් භයානක විදියට නගිනවා. ஆனால் அதனுடைய விலை பயங்கரமாக அதிகரிக்க போகிறது. එදා වේල හම්බ කරලා කන මිනිස්සයාට දැන් බඩ පිරෙන්න වේල තුනක් අඬ බෑ. அந்தந்த நேரம் அந்த ஒரு நாளைக்கு சம்பாதித்து சாப்பிடுகிறவனுடைய நாள் சம்பளக்காரனுக்கு அந்தந்த நாள்ல சாப்பிட முடியாமல் போகும். තුන් වේල කන්න බෑ. 3 நேரம் சாப்பிட இயலாது. තුන් වේල කන්න නම් දවස් 3ක පඩි ගෙවන්න ඕනේ. 3 நேரமும் சாப்பிட வேண்டும் என்றால் 3 நாள் சம்பளத்தை கொடுக்க வேண்டும். එක වේලයි කන්න පුළුවන්. ஒரு நேரம் மட்டுமே சாப்பிட முடியும். කන්න විතරයි පුළුවන්. சாப்பிட மட்டும் தான் முடியும். ලයිට් බිල් ගෙවන්න බෑ, ගෙවල් කුලි ගෙවන්න බෑ, වතුර බිල් ගෙවන්න බෑ, දුම් ගන්න බෑ, මොනවද? ඇයි අර මුළු දවස් පඩියම එක වේල කෑමකට යනවා එකෙකුට. மின்சார கட்டணத்தை செலுத்த முடியாது, தண்ணீர் கட்டணம் செலுத்த முடியாது, வீட்டு வேலைகளை பார்க்க முடியாது, மற்ற உடுப்புகள் வாங்க முடியாது, இந்த மாதிரி எதுவுமே செய்ய முடியாது. තේරෙනවද? புரிகிறதா? ඒ කියන්නේ කෑම තියනවා. அதாவது சாப்பாடு இருக்கிறது, හැබැයි ඕගොල්ලන්ගේ බඩගින්නට කන්න තරම් නෑ. உங்களுடைய பசிக்கு ஏற்றால் வண்ணம் சாப்பிடுவதற்கு இல்லை. ගෙවන්න ඕනේ. பணம் கட்ட வேண்டும். හැබැයි ඔච්චර ගෙවලා කන්න පුළුවන් කවුද? කාටද? ஆனால் அவ்வளவத்தையும் செலுத்தி யாருக்கு சாப்பிட முடியும்? සල්ලිකාරයාට. நல்ல பணக்காரனுக்கு. හැබැයි කියනවා තෙල් වලටයි මුද්‍රික පාන වලටයි අත තියන්න එපා. ஆனால் எண்ணெய்க்கும் திராட்சை ரசத்துக்கும் கை வைக்க வேண்டாம் என்று சொல்லப்படுகிறது. අන්තික්‍රිස්තුස්ගේ පාලනේ அந்த கிறிஸ்துவனுடைய ஆட்சி காலத்திலே තැබෑරුම් ලයිසන් නෑ, ඕන තරම් තැබෑරුම් අරින්න පුළුවන්. தேவையான அளவு இந்த குடிக்க இந்த கல்லு தவணைகளை எல்லாம் திறந்து விடுவார். කිසිම හරි අඩු ගානට ගන්න පුළුවන් බඩු. ரொம்ப குறைஞ்ச விலைக்கு சாராயம் எல்லாம் வாங்கலாம். ඕන කෙනෙකුට ගිහිල්ලා මුද්‍රික පාන ගන්න පුළුවන්. யாருக்கு வேணாலும் போய் அந்த சாராயங்கள் வாங்கலாம். ඒ විතරක් නෙවෙයි. அது மாத்திரம் இல்ல, තෙල් ෆ්‍රී. இந்த எண்ணெய் இலவசமாக கொடுக்கப்படும். ඒ කියන්නේ උයන තෙල් නොමිලේ. அதாவது சமைக்கிற எண்ணெய் இலவசமா, වාහන වලට දාන තෙල් නොමිලේ. வாகனங்களுக்கு அடிக்கிற எண்ணெய் இலவசமா, සර්විස් කරනකොට පාවිච්චි කරන තෙල් නොමිලේ. இந்த சர்வீஸ் பண்ற நேரம் பாவிக்கிற எண்ணெய் இலவசமா, ලාම්පු තෙල් නොමිලේ, පෙට්‍රල් නොමිලේ, ඩීසල් නොමිලේ, නියමයිනේ ඔයි. மண்ணெண்ணெய் இலவசமா, டீசல் இலவசமா, பெட்ரோல் இலவசமா, எல்லாம் இலவசமா. ඒ කියන්නේ அதாவது අපි පෙට්‍රල් බීලා තෙල් බීලා ජීවත් වෙන්නද? அதாவது நாங்க எண்ணெய் குடிச்சா நாங்க உயிர் வாழ முடியும். අන්තික්‍රිස්තුස්ගේ පාලනේ அந்த கிறிஸ்துவனுடைய ஆட்சி காலத்திலே පොහොසත් අයට විතරයි සන්තෝෂයෙන් ඉන්න පුළුවන් ටික කාලයක්. பணம் உள்ளவர்களுக்கு மாத்திரம் தான் உயிர் வாழ முடியும் கொஞ்ச காலத்துக்கு. දුප්පතාට බඩට ගහන්න යනවා. இந்த ஏழைகளுடைய வயிற்றுக்கு அடிக்க போகிறான். දැන් බලමු ඊළඟ එක. இப்ப பாருங்க அடுத்தது 7යි 8යි. 7வது 8வது வசனம். ඒකෙන් තමයි මම ඉවර කරන්න යන්නේ. இதோடு நான் நிறைவு செய்ய போகிறேன். උන්වහන්සේ 4වෙනි මුද්‍රාව කැඩු කල 4වෙනි ජීවමාන සත්වයා කතා කොට එන්නයි කියන හඬ ඇසිමි. එවිට සුදු මැලි ආශ්වේක් සිටිනවා දුටිමි. ඌ පිට
හුන් තැනැත්තාගේ නාමය මරණය. පාතාලයද ඔහු අනුව ගියේය. කඩුවෙනුත් සාගතයනුත් වසංගතයනුත් පොළොවේ වන මෘගයන් ලවාත් මරන්ට පොළොවෙන් සතරෙන් කොටසක් කෙරෙහි ඔවුන්ට බලය දෙන ලද්දේය. அவர் நான்காவது முத்திரையை உடைத்த போது நான்காம் ஜீவனானது வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்திலும் பஞ்சத்திலும் சாவிலும் பூமியின் துஷ்ட மிருகங்களிலும் பூமியின் காட்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. දැන් ඔය හතරවෙනි සත්වයා අස්වැයා සුදු මැලි අස්වැයෙක්. இந்த ஒரு மங்கின நிறமுள்ள ஒரு குதிரை என்று சொல்லப்படுகிறது. සුදු මැලි කියන්නේ සාගතය වසංගතය. அதாவது மங்கின நிறம் என்றால் ஒரு பஞ்சம், පංචම් වාදයි. හරිද? එතකොට මිනිස්සුන්ට රෝග එන්න පටන් ගන්නවා. அப்ப ஜனங்களுக்கு நோய்கள் வர ஆரம்பிக்கும். මන්ද පෝෂණය එන්න පටන් ගන්නවා. இந்த மந்த போசனம் வர ஆரம்பிக்கும். තෙල් නිකන් හම්බෙනවා පිටි ටිකයි තියෙන්නේ. இப்ப என்ன நிறைய கிடைக்கும், ஆனா அவர்களுக்கு மாவு கொஞ்சம் தான் கிடைக்கும். පිටි ගන්න සල්ලි නැහැ, අරක්කු ගන්න සල්ලි තියෙනවා. மாவு வாங்க பணம் இல்லை, ஆனால் சாராயம் வாங்குவதற்கு இலவசமாய் ඒ வாங்கலாம். නිසා බොහෝ අය ඒ වේදනාව නිවා ගන්න අරක්කු බොන්න පටන් ගන්නවා. அந்த வேதனையை இல்லாமல் ஆக்குவதற்காக இந்த குடிக்க ஆரம்பிப்பார்கள். රෝග එන්න යනවා. இந்த நோய்கள் வர ஆரம்பிக்கும். මන්ද පෝෂණය නිසා මිනිස්සු මැරෙන්න යනවා. இந்த மந்த போசனத்தின் நிமித்தமாக ஜனங்கள் அநேகர் செத்து ඔය போவார்கள். අස්පයන් 4 දෙනාගෙන් මොකක්ද දන්නවද පෙන්눔 කරන්නේ? இந்த 4 குதிரைகளும் எண்ணத்தை தெரியுமா காட்டுகிறது. සභාව ඔසවා ගනු ලැබුවායින් පස්සේ சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்னர் අන්තික්‍රිස්තුස්ගේ පාලනය එනවා නේද? அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி வருகிறது தானே. ඒ පාලනය ලස්සන පාලනයක් වගේ පිටින් පෙනුනට அந்த ஆட்சி காலம் அழகாக வெளிப்பிரகாரமாய் காட்டப்பட்டிருந்தாலும் ඒ අන්තික්‍රිස්තුස්ට විරුද්ධ වෙන්න යන අයව මරන්න යනවා. அந்த அந்தி கிறிஸ்துக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை கொலை செய்ய போகிறான். හරිද? ඊගාවට அதன் பின்னர் කෑම ආදි අත්‍යවශ්‍ය දේ අඩු කරලා இந்த உணவு போன்ற அத்தியாவசியமான காரியங்களை குறைத்து අනවශ්‍ය දේ නොමිලේ දෙන්න යනවා. அனாவசியமான காரியங்களை இலவசமாக கொடுக்க போகிறான். ඒ නිසා දුප්පත් දිලිඳු අය මැරෙන්න යනවා. அதனாலே ஏழை அதாவது பணம் இல்லாதவர்கள் சாக போகிறார்கள். ඊගාවට මන්ද පෝෂණය වසංගත සාගත වලින් මිනිස්සු මැරෙන්න යනවා. அதன் பின்னர் மந்த போசனம் வாதைகள் இந்த மாதிரியான பஞ்சங்களினாலே நிறைய பேர் சாக போகிறார்கள். මුද්‍රා 4ක් කඩපු ඒ ටිකේ இந்த 4 முத்திரைகள் உடைக்கப்பட்ட இந்த கொஞ்ச காலகட்டத்திலேயே එවකට මේ ලෝකයේ තිබෙන ජනගහනයෙන් 25% නැති වෙන්න යනවා. அந்த முழு ஜனத்தொகையில 125% இல்லாமல் போக போகிறார். එච්චර භයානක පටන් ගැනීමක් තමයි ඒ අවුරුදු 7 තියෙන්නේ. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு காலகட்டம் தான் இந்த 7 வருடங்கள் முடிந்த பின் ஆரம்பிக்கிற அந்த காலகட்டத்தில். ඔය දේවල් සිදු වෙන්න දැන් ඉඳන්ම சூதாනම් වෙනවා මේ ලෝකේ. இந்த விடயங்கள் எல்லாம் நடப்பிப்பதற்கு உலகம் இப்பொழுது இருந்தே ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. දැන් ඔය අස්පය ඇවිල්ලා නැහැ. இன்னும் இந்த குதிரை வரவில்லை. ඔය එක එක්කෙනා කියනවනේ අස්පය ඊජිප්තුවට ආවා, ත්‍රිකෝණාමලයට ආවා කියලා. නෑ ඒක බොරු. இந்த குதிரை அங்க எகிப்துக்கு வந்துச்சு, திருகோணமலைக்கு வந்துச்சுன்னு ஒரு கதை சொல்றாங்க தானே, அதெல்லாம் போய். ඒගොල්ලෝ එනකොට කොට උඩ அவங்க அந்த குதிரை எல்லாம் வர்ற நேரம் நாங்கெல்லாம் முடிஞ்சு. එනිසා අපි ආඥා කරලා ඉවර කරමු. அதனால நாங்க ஜெபித்து முடிப்போம். අපි කියමු ස්වාමීනේ நாங்க ஆண்டவரிடம் சொல்லுவோம், ஆண்டவரே එච්චර භයානක කාලයක් නේද අවුරුදු 7. இவ்வளவு பயங்கரமான காலம் தானே இந்த 7 வருட காலம். අන් තර්ක කරන ඒවා වාද කරන ඒවා පැත්තකින් තියලා இந்த தர்க்கிப்பது இதெல்லாம் ஒரு புறம் வைத்து விட்டு මම සභාව හැටියට වහන්සේත් එක්ක යන්න ලෑස්ති වෙන්නම්. நான் சபையாக உங்களோடு போறதுக்கு நான் என்ன ஆயத்தப்படுத்திக் கொள்கிறேன். නැගිටලා කවුරුහරි දෙන්නෙක් කෙටියෙන් යාඥා කරා. எழுந்திருந்து 2 பேர் யாராவது சுருக்கமாக ஜெபித்து முடியுங்கள். එහෙමම දේව මෙහෙ අවසන් කරා. நாங்கள் அப்படியே நாங்கள் ஆராதனை நிறைவு செய்வோம்.